இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நிறைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறனாயும் ஆற்றவே. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறனாயும் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறனாயும் ஆற்ற வேண்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த வாழ்த்துதல் உங்கள் குடும்பங்கள் மேல பலமாய் தங்கி இருக்கட்டும். கர்த்தரை நாம துதித்து எல்லாம் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பிரைஸ் சொல்லலாம். இந்த நாளில ஒரு நல்ல ஒரு செய்தி நான் 2-3 வாரமா அல்லது 1 மாசமா எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். ஆனா பேச முடியல. ஏன்னா அது பேசினா இருதயத்தை உடைக்கணும். அந்த நல்ல ஆற்றெல்லாம் புரோக்கன் ஆட்டம் மாறிடுமோ, நசுக்கப்பட்ட இருதயமா மாறிடும். அதுக்காக தான் இவ்வளவு நாள் அதை நிக்க வச்சு நேரம் ஆண்டவர் பேசுறா அப்படின்றாரு. நானு அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி முடிப்பேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்போ அவர் வேலைக்காரர், நான் வேலைக்காரன், அவர் எஜமான். அவர் சொன்னதை நான் செஞ்சுதான் ஆகணும். நல்ல வார்த்தை கெட்ட வார்த்தை இதெல்லாம் இல்லை. இந்த இடத்துல வந்தா வார்த்தைகளை ஆசாரியன் இருக்கா, மல்கியா 2வது அதிகாரம் 7வது வசனமா இல்லையா? ஆசாரியன் உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயில தேடுவார்கள். இது உங்களுக்கு தெரியாது. என் வாயில தான் இருக்குது இந்த வார்த்தை. ஆண்டவர் என் வாயில தான் போடுவார். இது உங்களுக்கு தெரியாது. வேதத்தை படிக்கலாம், தியானிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா ஆசாரியனுக்கு தான் இந்த காரியத்தை கொடுப்பார், வேற யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. சரி, அதனால இந்த வார்த்தைகளை நம்ம கேட்டுதான் ஆகணும். உடைஞ்சு நறுக்குதோ நொறுக்குதோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. வார்த்தை, அந்த வார்த்தை சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன பண்ணும்? விடுதலை ஆக்கும். விடுதலை இல்லாமலாம் போக முடியாது. நம்ம பாட்டுக்கு அப்படியே ஆமா இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். இல்ல, இது வாழ்க்கை அல்ல. இதை காட்டிலும் வேற விதமா இருக்கும். இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஊழியக்காரன் பிரசங்கம் பண்ணும்போது தெரியும். நமக்கு வேற விஷயத்துல தெரியாது. ஆகினால இந்த வார்த்தைகளை கேளுங்கள். இந்த வார்த்தைகள் நிச்சயமாய் உங்களை விடுதலையாக்கும். விடுதலை என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பரலோகத்துக்கு கொண்டு போகும். இந்த வார்த்தை சும்மா சாதாரணமா ஆமா இந்த வார்த்தையை சொல்லிட்டு பாஸ்டர் என்னவோ சொல்லிட்டாரு, என்னவோ பேசுறாரு, அதெல்லாம் இல்லை. இந்த வார்த்தை உன்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கும். அதனால இந்த வார்த்தையில கவனமா இருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமா, அங்கே இங்கேயும் பிள்ளைகள் எல்லாம் பாத்துக்கங்க. ஓட ஆட விடாதீங்க. அப்போ சத்தம் போட்டுருவேன் சொல்லிட்டேன். ஆமா, கரெக்டா ஒழுங்கா நிக்க வேண்டிய இடத்துல உட்கார வேண்டிய இடத்துல உட்கார வைங்க. அவங்க ஆத்தாப்ப கையில கொடுங்க. பிள்ளைங்களை பாத்துக்கிட்டோம். மத்தவங்க யாரும் பிள்ளைங்களை தொட தேவையில்லை. பாத்துக்கங்க. ஆமா, அங்கே ஓடிச்சுன்னா கத்தி விட்டுருவேன். சரி, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். ஒரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் புத்தகம் 13வது அதிகாரம், அதுல இருக்கிறதான 22வது வார்த்தை. பின்பு அவர் அவனை தள்ளி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். அல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுகிறது,
தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். கர்த்தருடைய வார்த்தை எப்படியா சொல்கிறது? கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன் பூமியில இருக்கான். அந்த மனுஷனுக்காக கரண்டை தட்டி அங்கீகாரம் வச்சு ஆண்டவர் சொன்னாரு, ஏற்ற மனுஷன் இருக்கிறான். ரைட், அல்லேலூயா. பூமியில ஆண்டவர் மனிதனை உண்டாக்கின போது ஏதோ ஒரு நோக்கத்துக்காக உண்டாக்குகிறார். அதை நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிற காரியம் என்னன்னு கேட்டா, ஏதோ ஒரு திட்டத்துக்காக. உன்னை படைச்சது ஏதோ ஒரு திட்டத்துக்காக. கருவிலேயே நம்ம காலியா இருப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, எத்தனையோ ஆபத்து வருகிறது, எத்தனையோ காரியங்கள் வருகிறது. நாம உள்ள இருக்கக்கூடாதபடிக்கு அதை நீக்கிறதுக்கு எனக்கு ராஜாவுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் போன் பண்றான். போன் பண்ணும்போது நாங்க பேசினா போயிட்டு இருக்கோம். போகும்போது ஒருத்தன் போன் பண்றான், மச்சான் இப்படி ஆயிடுச்சா? சரி, இவர் சொல்றாரு, சரி சரி கவலைப்படாத பாத்துக்கலாம். என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டேன். இவங்க பேசும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி. அழுதா இந்த பொண்ணு அழுதா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓ சோ சம்திங் இந்த விஷயம். உள்ளவே அடிச்சு காலி பண்ற காரியம்லாம் உண்டு, உள்ளவே இல்லாத ஆக்குற காரியங்களாம் உண்டு. ஒரு மனுஷனை பூமியில ஆண்டவர் பிறக்க செய்கிறார் என்றால் ஏதோ திண்டு வாழ்ந்து ஏதோ தான் குடும்பத்தை பார்த்து ஏதோ தன்னை வரைக்கும் பார்த்து கவனிச்சுட்டு போறதுக்கெல்லாம் இல்லை. அப்படி நம்ம இருந்தோம்னா நாம மிருகமாகவே ஆண்டவர் நம்மை வைத்திருப்பார். அல்லது ரட்சிக்கப்படாதபடிக்கு தேவன் நம்மளை வச்சிருப்பார். ரட்சித்து கொண்டு வந்திருக்க மாட்டார். எதை விசுவாசிக்கிறீங்க? அப்ப என்னை படைத்ததுக்கோ, என்னை உண்டாக்கினதுக்கோ, எனக்கு ஜீவனை கொடுத்ததுக்கோ, எனக்கு ரட்சிப்பை கொடுத்ததுக்கோ, என்னை சபையில கொண்டு வந்து வைத்ததுக்கோ ஆண்டவருக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு என்பவர்கள் இருந்தால் அவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்ற காரியத்தை பல பேர்னால ஏத்துக்க முடியாது, எனக்கு தெரியும். பல பேர்னால ஏத்துக்க முடியாது. ஆனா நீ ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் உண்மை என்ன தெரியுங்களா? என் ஆண்டவர் உளையான சேற்றிலிருந்து பிடுங்கி கொண்டு வந்தார் தெரியுமா? எதுக்கு தெரியுமா? இழுத்து கொண்டு வந்தார். ஏன் தெரியுமா? ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தின் வயிற்றுல பிறக்க செஞ்சார். எதுக்கு தெரியுமா? அல்லது இயேசுவை எனக்குள்ளாக திணித்தார். ஏன் தெரியுமா? அல்லது வார்த்தையில கொண்டு வந்து அவனை ரட்சிக்கப்படும்படியாக ரட்சிக்கப்பட்டு, ஆமா, தாம் பாவங்கள் எல்லாம் மன்னித்து என்னை நீதிமான் ஆக்கி சபையில கொண்டு வந்து நட்டார். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? நான் இந்து குடும்பத்துல பிறந்தவன். இந்து குடும்பத்துல பிறந்தவன். எங்க அம்மா, எங்க தாத்தா, எங்க பாட்டை எல்லாம் பெரிய கோயில் கட்டி கோயில்ல வழிபாடு செஞ்சு குடும்பம். நாங்க எங்களுடைய ஆட்களுடைய குடும்பத்தின் பேரெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த பக்தி விதத்துல வருகிறதான அந்த விக்கிரகத்தின் பேர்லயே இருக்க எங்க பேர்லாம். ஏந்தமா ஒட்டச்சு கொண்டு வந்தாரு, உன்னை கொண்டு ஏதோ ஒரு காரியத்தை செய்யபடியாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதி மனுஷனை அதுக்காக தான் படிச்சாரு ஆண்டவர். ஆதி மனுஷனே அதுக்காக தான் படிச்சாரு. மனிதனை படைத்த உடனே இப்படி சொல்லி படைக்கிறாரு. எப்படி சொல்லி படிக்கிறான்னு கேட்டா, 1ஆவது அதிகாரத்துல, ஆதியாகமம் 1ஆவது அதிகாரத்துல அதுல இருக்கிற 26வது வசனம் இப்படியா சொல்கிறது. வாசிங்க பார்க்கலாம். தேவன் நமது சாயலாகவும் ஆண்டவர் படைக்கும் போது மனுஷனை எப்படி படைக்கிறாரா? தமது சாயல், தமது ரூபம், தனது குணாதிசயம், தன்னை போலவே ஒரு மனுஷன் இருக்கணும்னு சொல்லி. இருக்கீங்களான்னு கேட்டேன். உன் ஆண்டவர் எதுக்குமா படிச்சாரு? எப்படிமா படிச்சாரு? ஒரு வீட்டை கட்டி 2 பிள்ளைகளை பெற்று அந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைத்து அதனுடைய பேர பிள்ளைகளை பார்த்து என் கையில வந்த உடனே நான் செத்து போறதுக்கா? அதுக்கா படிச்சாரு? அதுக்கா படிச்சாரு? ஒரு நல்ல உத்தியோகத்தை வாங்கி ஒரு 1 கோடி ரூபாய் சொத்து சேர்த்து வச்சுட்டு நான் சாவ போறேன். அதுக்கப்புறம் 1 கோடி ரூபாய் சொத்து சேர்த்துட்டு நீ செத்தினா பரவுக்கு போயிடுவியா? பரவுக்கு போயிடுவியா? நான் ஒரு ஆமா இந்த போர்ஷன்ல நின்றுட்டா நீ நின்றுட்டா பரவுக்கு போயிடுவியா? படிப்பு, உன் பணம், உன் உத்தியோகம், உன் பேரு, உன் காரு, உன் ஊரு உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. விசுவாசமா இருக்கிறவங்க கரங்களை தட்டி கொண்டு போகாது. அப்ப ஆண்டவர் இங்க ஒரு நோக்கத்தோட முடிகிறாரு. என்ன மாதிரி ஒரு பிள்ளை இருக்கணும், என்ன
போலவே, என்னை போல குணம், என்னை போல குணாதிசயம், என்னை போல சுபாவம், என்னை போல என்னை போல அன்பு, என்னை போல என்று சொல்லிதான் ஆண்டவர் மனுஷனை சிருஷ்டித்தார். அதெல்லாம் மறந்துட்டோம். இதெல்லாம் மறந்து காடு மேடெல்லாம் போய் கரடு முரடான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு வருகிறோம். பவுல் சொல்றாரு, பவுல் சொல்லும் போது இப்படியே சொல்கிறாரு. பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல 5வது வசனத்துல 2:5 கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தையே மறந்துட்டான். மனுஷன் மறந்து வாழ்றான். ஏன் மறந்து வாழ்றான்னா, ஆண்டவர் படிச்ச நோக்கத்தை மறந்துட்டான். இவன் ஆண்டவர் ஏன் படிச்சாரு விட்டுட்டான். ஏன் படிச்சதுன்றதே அவனுக்கு மனசுக்கு வரல. அவன் 1000 பைபிள் படிச்சு 1000 பிரசங்கத்தை கேட்டு என்னத்தையும் பண்ணி ஏன் கடவுள் என்ன படிச்சாருன்றதை மறந்துட்டான். அதுதான் பவுல் ஞாபகப்படுத்துறாரு. கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தை, அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நினைக்கிறார். அவர் என்ன நினைக்கிறாரோ, அவர் என்ன சொல்றோம்னு நினைக்கிறாரோ, என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ, தேவனுடைய இருதய துடிப்பை புரிந்து கொள்கிற ஒரு மனுஷனா இரு. சொல்றாரு, இருதய துடிப்பை புரிஞ்சுக்கிற மனுஷனா இரு. கண்ட ஓட்டம் ஓடாத, கண்ட ஆட்டம் ஆடாத, அங்கே இங்கே தெரியாத, என்னன்னு பாரு. ஏசு எப்படி இருந்தாலும் அவ்வளவு அழகா சொல்றாரு. கலாத்தியர் அதே பவுல் சொல்லும் போது கலாத்தியர் 4:19 சிறு பிள்ளைகளே கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவு சொல்றாரு பாருங்களேன். நம்ம இத்தனை வருஷம் அவன் சிறு பிள்ளையை போல, சிறு பிள்ளைகளே கிறிஸ்து உங்களில் உருவாகும் வரைக்கும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்பவேதனைப்படுகிறேன். கர்ப்பவேதனை. ஏன்னா எப்படியாவது இந்த ஆத்துமாவை அடிச்சோ உடைச்சோ அன்பை காட்டியோ பயமுறுத்தியோ வசனங்களை சொல்லியோ வார்த்தைகளை சொல்லியோ எப்படியோ இந்த பிள்ளைகளை நான் என்ன பண்ணும் கிறிஸ்து உருவாகிற வரைக்கும், இந்த இருதயம் மாறுற வரைக்கும். இருதயம் தான் எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது. என்னது? இந்த இருதயம் எல்லாத்துக்கும் மோசம். இதெல்லாம் இருதயத்துல தான் வந்து அப்படி வெளியே வரும். இருதயத்தின் நிறைவுனா வாய் பேசும். இருதயத்துல தான் வெளியே வரும். நான் சும்மா சொன்னேன், நான் வேதத்தை படிச்சாரு, நீ சும்மா நான் சொல்லிக்க மாட்டேன்னு தெரியும். நான் வேதத்தை படிக்கிறேன், 20 வருஷமா அந்த வேதத்தை படிக்கிறேன். சும்மா சொன்ன, மெய்யா சொன்ன, விளையாட்டுக்கு சொன்ன, இந்த கதைலாம் வேணாம். உங்க இருதயத்தின் நிறைவு அதுதான் வாய் பேசும். இருதயத்தில் தான் புறப்பட்டு வரும். மார்க்க புஸ்தகத்தை சொல்லும் போது 7வது அதிகாரத்துல 20வது வசனத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறது, மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து எங்க வருது? இப்ப பவுல் சொல்றாரு, கிறிஸ்து உங்களுக்குள்ள இருந்து உருவாகிற வரைக்கும் கர்ப்பவேதனைப்பட்டார். இங்க சொல்லுறாரு என்ன? இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனை வெளியே வருகிறதா, இருதயத்திலிருந்து வார்த்தைகள் வெளியே வருகிறதா. இருதயம் எரேமியா சொல்லும் போது இப்படி எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17வது அதிகாரத்துல 9வது வசனம் 10வது வசனத்துல வாசிக்கும் போது இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயம் கிறுக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கு. அப்புறமா யார்? நானே. அவனவன் வழிகளுக்கும் இதெல்லாம் வருது. திருக்குள்ளது மகா கேடு உள்ளது. 3 யோவான் 2வது வசனத்தில் இப்படி சொல்லும் போது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து. சில பேர் வாழ்க்கையே நல்லா இருக்காங்க. ஆத்துமா உன் இருதயம் வாழ்வது போலதான் நீ வாழ. இருதயம் அப்ப இருதயம் தான் சில நேரங்களில் பார்க்கும் போது ஆண்டவர் ஒரு மனுஷனை பார்த்து சொல்றாரு. ஒரே ஒரு மனுஷனை பார்த்து, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். மாத்திரம் இந்த இருதயத்துக்கு ஏற்றவனுக்கு என்ன வேணாலும் கொடுத்துருவோம்.
அந்த இருதயத்துக்கு ஏற்றவனை பத்தி யாராவது ஏதாவது சொன்னா முடிஞ்சிச்சு கதை. யாராவது ஏதாவது சொன்னா முடிஞ்சிச்சு கதை. இருதயத்துக்கு ஏற்றவனை மாத்திரம் ஆண்டவர் விசேஷித்தமாய் பாதுகாப்பார், விசேஷித்தமாய் நடத்துவார். அவன் என்ன செஞ்சாலும் சரி அதை கண்டுகொள்ளாமே இருப்பார். அப்படிதான் நம்மளும் அப்படித்தானே இருப்போம். நம்மளும் அப்படித்தானே இருப்போம். நமக்கு வித்தியாசமா இருக்கும். பிள்ளைங்களிடத்துல வித்தியாசம் நம்ம இடத்துல காணப்பட்டுரும். சில இடத்துல பார்க்கும்போது வித்தியாசம். ஆமா, பிள்ளைகளிடத்துல வித்தியாசத்தை நம்ம காமிச்சுக்குவோம். ஏன்னா அந்த பிள்ளை சின்ன பிள்ளை, செல்ல பிள்ளை, ஏதாவது ஒன்று சொல்லிடுவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்போ இருதயம், ஆமா, இருதயத்துல இருந்து அந்த காரியம் எல்லாம் புறப்பட்டு வருகிறது. இருதயம் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு, ஆமா, அந்த மனுஷனுடைய வாழ்க்கை இருதயம் எப்படி இருக்கிறதோ அப்படி அவன் வாழ்வான். இன்றைக்கே இருதயத்துல கெட்ட எண்ணம் ஏதாவது இருக்கா பாருங்க. இந்த பிரசங்கத்தோட முடிஞ்சிடும். நான் 100 பாயிண்ட் கொண்டு வந்திருக்கேன். எத்தனை பாயிண்ட்? 100 பாயிண்ட். 100 பாயிண்ட் பேச முடியாது, சொல்றேன். ராஜகிட்ட காமிச்சேன். 100 பாயிண்ட் இருக்கு பாருங்க. 100 இருதயம், 100 விதமான இருதயம் பார் அப்படின்னு சொல்லி காமிச்சு விட்டேன். 100 விதமான இருதயம். அதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு ஆச்சரியமா, ஐயோ பார்க்கும் போதே ஆச்சரியமா இருக்கு, பார்க்கும் போதே நல்லா இருக்கு. செங்கல்பட்டுக்கார போட்டோ எடுத்து போனாரு. இன்றைக்கு இருதயம் ஒரு மனுஷனை நடத்தும். இருதயத்துல சுத்தம் உள்ளவன் தான். காசு பணம் இருக்கிறவன் பாக்கியவான் இல்லை. காசு பணம் இருக்கிறவன் பாக்கியவான் நினைச்சுக்கிறீங்களா? அப்படி யாராவது நினைச்சா இன்னைக்கு மறந்துருங்க. வெல் செட்டில் அப்படின்னு நினைச்சுனா நீ தப்பு. உன்னுடைய எண்ணம் தப்பு. சொல்றேன், எண்ணம் தப்பு. பரவாயில்லப்பா, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைச்சா மகா பெரிய தப்பு பண்றேன்னு சொல்லி அர்த்தம். ஏன்னா அந்த பாக்கியவான் யாரை சொல்றதுன்னு கேட்டா, அந்த பாக்கியம் உள்ளவன் என்று சொல்லி யாரை சொல்லுகிறது? என் வேதம் என்று சொன்னா, என் சத்திய வேதம் யாரை சொல்லுகிறது அப்படின்னு கேட்டா, இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் தான் பாக்கியவான். வேற யாரும் பாக்கியவான் இல்ல. நீ நினைக்கலாம் உங்ககிட்ட எல்லாம் இருக்கலாம், ஆமா, ரெகுலர் இன்கமா இருக்கலாம். நீ செத்தா உன் மனைவிக்கு, உன் ஃபேமிலிக்கு செட்டில்மெண்ட் ஆகலாம். நான் சொல்றேன் இல்ல, நீ பாக்கியவானே இல்ல. பாக்கியவான் யார் தெரியுமா? இருதயத்துல சுத்தம் இருக்காம பாருங்க. யாருக்கும் தீங்கு நினைக்காம, யாருக்கும் கெட்டது நினைக்காம, இருதயத்துல பொல்லாத சிந்தனை, பொல்லாத காரியங்கள், ஆமா, எந்த விதமான அருவருப்பு, அசிங்கம், தீட்டு இல்லாம இருக்குது பாருங்களேன். நம்ம இருதயத்தை அப்படியே கொஞ்சம் இப்ப கட்டி வச்சுட்டு, ஏற்கனவே கட்டி தான் வச்சிருக்கிறோம். இருதயத்தை கட்டி வச்சுட்டு அப்படி ஓரமா வச்சுட்டு நம்ம இருதயம் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்னேன், ஏன் இந்த வார்த்தையை பேசல அப்படின்னு சொன்னா, இந்த இருதயம் நொறுங்கும். ஏற்கனவே நொந்து போய், ஒருத்தர் சொன்னாரு, நொந்து போய் சர்ச்சைக்கு வரும், நீ வரவே வராத. நொந்து ஏன் சர்ச்சைக்கு வர? நல்ல வார்த்தை கிடைக்கும்னு வரும், சத்தியமா இங்க கிடைக்காது. இந்த இடத்துல அது விற்கப்படாது. இந்த இடத்துல சீனாய் மலையில சத்தியமா சமாதானம் விற்கப்படாது. நாங்க சும்மா போட்டிருக்கிறோம், உங்க துக்கம் சந்தோஷமா மாறுன்னு சொல்லி சும்மா போட்டிருக்க. பைபிள் வசனத்தை சும்மா போட்டிருக்க. இங்க கிடைக்காது. டிவில எல்லாம் பாக்குறாங்க, இவங்களுக்கு சொல்ற கிடைக்காது. இந்த இடத்துல வந்தீங்கன்னா நீ சுத்தமாக பாக்கியமான மாறுவ. இந்த இடத்துல வந்தா உன்னை நாங்க சுத்தப்படுத்தி அனுப்புவோம். ஆபரேஷன் பண்ணுவோம், வேற ஒண்ணும் பண்ண மாட்டோம். நாங்க இதை கொடுப்போம், அதை கொடுப்போம். இயேசு விடுவிக்கிறார், அதெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம். இயேசு வீடு வைக்க மாட்டாரு, விடுவிக்க மாட்டாரு. இயேசு ஆபரேஷன் பண்ணுவார். எங்க இயேசு? சீனாய் மலையில இருக்க இயேசு என்ன பண்ணுவாரு? ஆபரேஷன் பண்ணி உள்ள இருக்கிற சீழ பிதிக்கி எடுப்பாரு. இருக்கீங்களா? அப்படிப்பட்டவங்க மாத்திரம் இந்த சர்ச்சைக்கு வரலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு மாத்திரம் நாங்க விசேஷமாய் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வைத்திருக்கிறோம். எங்களுக்கு நாங்க நீ நொந்து போயிருக்கிற, எங்களுக்கு சமாதானமே இல்லாமல் வந்திருக்கிறோம், எங்களுக்கு நாங்க கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம், வாரத்துக்கு ஒரு முறை நாங்களே ஏதோ காடு வாவானது, வீடு போனது அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா தயவுசெய்து நீங்க வராதீங்க. இது உங்களுக்கு ஏற்ற இடம் இல்லை. சுத்தம் ஆகணும்னு நினைச்சா இங்க வாங்க, கர்த்தர் உங்களை சுத்தப்படுத்துவாங்க. சரி, அப்போ இருதயம் இன்றைக்கு பாருங்க,
அந்த அந்த ஆண்டவர் விரும்புகிற ஒரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் விரும்புகிறாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். இப்போ நம்ம கொஞ்சம் தாவீது மாத்திரம் அப்படின்னா ஆண்டவர் நினைச்சாரு. தாவீதுக்கு மாத்திரம் தான் எவ்வளவு பேர் இருந்தாங்க உலகத்துல. ஆபிரகாம் இருந்தாரு, ஈசாக்கு இருந்தாரு, யாக்கோபு இருந்தாரு, மோசே இருந்தாரு, தானியேல் இருந்தாரு, யோசேப்பு இருந்தாரு. இவங்களும் பரிசுத்தவான்கள் தான். இவங்களும் பரிசுத்தவான் தான். தேவனோடு சஞ்சரிச்ச ஒரு மனுஷன் இருந்தான். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிச்சான். யோபு உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன். ஆபிரகாம் சிநேகிதன், தானியேல் பிரியமானவன், யோசேப்பு பாவம் செய்யாத ஒரு ஆளு, ஈசாக்கு உத்தமனா இருந்தாவன். ஆனா எல்லாரையும் காட்டிலும் தாவீதுடைய வாழ்க்கையில தாவீதை குறித்து சொல்லும் போது ஆண்டவர் இப்படியா சொல்லுகிறார், என் இருதயத்துக்கு. அப்போ ஏன் தேவனுடைய இருதயமோ அந்த தாவீதுடைய இருதயமோ ஒன்னா பிணைந்து இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. அப்படிதான் நான் எனக்கு பிரியமானவங்களோட தான் நான் இருப்பேன். எனக்கு பிரியமா யாருக்கு பிரியமா இருக்கிறாங்களோ அவங்களோட தான் நான் ரிலேஷன் வச்சுக்குவேன், அவங்களோட தான் நான் கம்யூனிகேஷன் வச்சுக்குவேன், அவங்களோட தான் நான் தொடர்பு வச்சுக்குவேன். எல்லாமே அவங்களோட தான் இருக்கும். எனக்கு பிரியமா இருக்கிறான்னா ஒரு கண்ணு எனக்கு பிரியமா இருக்கிறான்னா ரொம்ப நேரமா அவரோட ஸ்பெண்ட் பண்ணுவேன் டைம். அப்படிதானே? எல்லாரும் அப்படிதானே? பிடிக்காதவங்கிட்ட பேசுவோமா? பிடிக்கவே இல்லை, பிடிக்காத ஒண்ணு வந்துடுச்சு, நம்ம பாத்ரூம் போறதா போயிட்டு அப்படி வேற இடத்துல உட்காருவோம். பிடிக்காதுங்க வந்துட்டாங்கன்னா அப்படி திரும்பி வேற வேற சம்பந்தமே இல்லாத ஆட்கள் கிட்ட பேசுற ஆட்கள் எல்லாம் பாத்துக்கிறேன். பிடிக்காத ஆள் அந்த இடத்துல வந்துடும், டக்குன்னு வந்துடும். டக்குன்னு வந்துட்ட பிறகு இது அப்படியே வேற மாதிரி பேசுறேன். இந்த ஷர்ட் எங்க வாங்கின நல்லா இருக்கு, இவனுக்கு அவனுக்கு சம்பந்தமே இருக்காது, டக்குன்னு திரும்பிடுவோம். பிடிச்ச ஆட்கள் இடத்துலதான் பேசுவோம், பிடிச்ச ஆட்கள். அப்போ தாவீதுக்கு தேவனுக்கு தாவீது இடத்துல ஏதோ ஒரு காரியம் பிடிச்சிருக்கு. இருதயம், முக்கியமா இருதயம். ஏன்னா இருதயத்துல இருந்தா, ஆமா தப்பு நடக்கிறதெல்லாம் பாருங்க இருதயத்துல இருந்தா நடக்கும். இருதயத்தை பிசாசு தொட்டா கூட பாருங்க இருதயத்தை தான் முதல்ல தொடரும். உன் சரீரத்தெல்லாம் தொடக்கிறதெல்லாம் இல்ல, அங்க தொடர்றதெல்லாம் எங்க தெரியுதா, இருதயத்தை ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுவான். யோபுடைய வாழ்க்கையில ஏன் பிள்ளைங்க எல்லாம் சாவடிச்சான்? ஏன் சாவடிச்சான்? பிள்ளைங்க அவன் இருதயத்துல இருந்தாங்க. பிள்ளைங்க எங்க வச்சிருக்கோம்? நம்ம எங்க வச்சிருக்கோம் பிள்ளைங்கள? இருக்கீங்களான்னு கேட்டேன். அல்லேலூயா. இல்ல இருக்கீங்களான்னு கேட்டேன். ஹலோ, கை பிடிச்சு தள்ளி விடுங்களேன். உடனே எல்லாம் மரமாயிடுச்சு போடுது. இருக்கீங்களா? பிள்ளைங்களை நான் உயிரை போல பாக்குறேன் என்ற தாய்ங்கெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தாய்ங்கள இந்த பிள்ளைங்க இவங்களையா நம்பி இருக்கிறீங்க? பிள்ளைங்க இருதயத்துல யோபு வச்சிருந்தான். அதிகாலமே எழுந்து தான் பிள்ளைங்க தவறு செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி அதிகாலமே எழுந்து போய் முறைமையின்படி அவங்களுக்கு பலியிட்டு அந்த தப்புகளை மாத்தி போட்டான். இருதயத்துல வச்சிருந்தான். இருதயத்துல வச்சா பிள்ளை அடிச்சா இயேசு தேவனை விடுவான் அப்படின்னு சொல்லி பிசாசு நல்லா தெரியும். அதனால நம்ம தொடும் போது கூட முதல்ல நம்ம எங்க தொடுவான்னு கேட்டா நம்ம இருதயத்தை தான் தொடுவான். யூதாசுக்குள் யோவான் 3வது அதிகாரத்துல 13வது அதிகாரத்துல 2வது வசனம், சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்தே அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு எங்க வச்சா பாத்தீங்களா? கைய இருதயத்தை ரொம்ப சேஃப்டியா வச்சிருக்கோம். இருதயத்துல ஆகினால்தான் இந்த கருமாந்திரம் எல்லாம் என்ன பண்ணுன்னு கேட்டா, அந்த கருமாந்திரம் அப்படின்னா என்னுடைய பேச்சுல என்ன சொல்லிட்டா, நான் இவன் மேல உயிரா இருக்கிறேன், என் இதுவா இருக்கிறேன், அதுவா இருக்கிறவேன்றதுலாம் அப்படியே ஆட்டுல எல்லாம் போட்டா ஒரு அப்படியே ஆட்டுக்கு மேலேயே ஒரு ஆட்டை வரைஞ்சுக்கும். இது எருமை, அதுக்கு தெரியல, எருமைக்குதான் தெரியாது அதெல்லாம் என்ன இதுன்னு தெரியாது. மரத்துல பேர் வச்சுக்கோ, அங்க பேர் வச்சுக்கோ, இங்க பேர் வச்சுக்கோ. ஆர்ட் கேட்டா ஆர்ட் நாசமா போற கேஸ் இதெல்லாம். அப்ப பாருங்க, பிசாசு இவனை பிடிக்கும் போது, இந்த யூதாசை பிடிக்கும் போது இருதயத்தை தொட்டான். அனனியா சப்பரியாவுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல 3வது வசனத்துல நீங்க வாசித்து பார்க்கும்போது,
இவங்க எங்க வஞ்சித்தாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த வசனத்தை வாசிங்க. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை தூண்டினது என்ன? இருதயம் தாங்க முக்கியமானது. இருதயம் தான் முக்கியமானது. இருதயத்தை ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணிட்டு தான் மற்ற காரியத்துல அட்டாக் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இருதயத்தை தொட்டு ஒரு பிசாசு கொண்டு வந்தாங்க இங்க. நல்ல குடும்ப பெண் அது பேசுது பாருங்க, வல்கரா பேசுது. அதை எந்த ஆவி பிடிச்சிட்டு கேட்டீங்கன்னா, இந்த ரோடு ஓரத்துல பாத்தீங்கன்னா இந்த அரவாணிகள் இருப்பாங்க. இந்த அரவாணி ஆவி அவளுக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருச்சு. கூட்டு வந்தாங்க. அது பேசுது பாருங்க, தாறு வர பேசுது. பயங்கர வல்கரா பேசுது. அசிங்கமா, விருத்தி வேட அப்படின்வாங்கல்ல, அசிங்கமா பயங்கரமா பேசுது. அவன் அவங்க புருஷன் வந்தான். நல்ல அவன் யங் மேன், ஒரு 30-32 வயசு இருக்கும். கையை வச்சு ஓடு கத்துனான். கத்தி அழுகுறான். என்னடா அப்படின்னு கேட்டா, ஐயோ என் வைஃபுக்கு அவன் வெளியே கூட போக மாட்டான். அவன் வாயில ஸ்பீடா வார்த்தை கூட வராது. ரொம்ப சத்தம் போட்டு கூட பேச மாட்டான். ரொம்ப டீசென்ட். ரொம்ப அவன் ஒரு வார்த்தை கூட கெட்ட வார்த்தை பேச மாட்டான். ஐயோ இப்படி பேசுறாளே அப்படி கத்த ஆரம்பிச்சிட்டா. கத்தி அழுகுறான், தலையில கை வச்சு. அதுக்கப்புறம் சொன்ன, இல்ல இந்த பொண்ணு மேல பிடிச்சிருக்கிறது இப்படிப்பட்ட ஆவி அப்படின்னு சொல்லி அது ரிலீவ் பண்ணி. அது வந்துடுச்சுன்னா இருதயத்தை தோணும். இருதயத்துல இருந்தா வார்த்தை புறப்பட்டு வரும். இருதயத்துல இருந்து அப்படியே கொந்தளிச்சு பொங்கின்னு வரும். இருதயத்துல தான் கோபம் வருது இல்ல, எரிச்சல் வருகிறது. எங்க வருது எரிச்சல்? நான் அடிக்கடி சொல்றேன், எரிச்சல் வந்துச்சுன்னா சத்தம் வரும். ஏய் காட்டு சத்தம் வரும் இல்ல. ஏய் பேச அமைதியா சிரிக்காத பயமா. எப்படி அந்த சத்தம் இவ்வளவு சத்தமா பேசுறேன்? ஏன்? கோபம் வரும்போது இருதயம் தூரம் போயிடுவோம். அது நல்லா இருந்துச்சு. கோபம் வரும்போது இருதயம் தூரம் போயிடும். ஆகினாதான் கத்துறோம், காட்டு மிராண்டியா கத்துறோம். பக்கத்துலதான் இருப்பாங்க, எந்த டிஸ்டன்ஸ்ல இருப்பாங்க. ஆனா இருதயம் தூரம் ஆயிடும். இருதயம் இங்கேயும் போயிடும். புருஷனுக்கு அங்க போயிடும், பொண்டாட்டிக்கு இங்க வந்துடும். அங்க தூரமா இருக்கிறதுனால இருதயம் பேசிப்போம். இருதயத்துல இருந்து புறப்பட்டு வருது. அடிச்சிடுவேன், கொன்னுடுவேன், திடுவேன், சாடிச்சுவேன், இப்படி இப்படின்னு பேசுது. இருதயம் தூரம் போயிடுது. மீகாள் அங்கே தாவீது உடன்படிக்கை பெட்டி எடுத்துன்னு அவரு கர்த்தர் மேல வச்சிருக்கிறதான அந்த வைராக்கியத்தின் நிமித்தமாக நடனம் ஆடிக்கொண்டு வருகிறார். 2 சாமுவேல் புஸ்தகத்துல நீங்க 6வது அதிகாரத்துல இதை வாசித்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 16வது வசனம் சொல்லும் போது 16வது வசனம், கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்தில் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகணி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு நல்லா கேளுங்க கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். விட்டுவார் ஆண்டவரு. வெச்சாரு பாருங்க ஒரு ஆப்பு. பின்னாடி படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். சரியா வச்சார் ஆண்டவர். ஆண்டவர் தாவீதுடைய மனைவின்னு கூட சொல்லல. என்ன சொல்றாரு? கல்யாணம் ஆகணும் பேர் புருஷன் பேர் அப்பா பேர்ல இருந்து பிரிச்சு புருஷன் பேரை மாத்துறாங்க. அது வரைக்கும் ஜெயராமன், ஆமா அவருடைய மனைவியுடைய பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆமா தேவ கிருபை ஜெயராமன். அது வரைக்கும். இப்போ தேவ கிருபை சிம்சோன். கல்யாணம் ஆகிட்ட பிறகு வெட்டி மாத்தி விடணும். ஆகினாத குமாரி கேள், உன் தகப்பன் வீட்டை நீ என்ன பண்ணு மறந்து. இப்போ ஆண்டவர் கல்யாணம் ஆகி எல்லாம் 20 நாள் கல்யாணம் ஆகி ஆமா 2 பேரும் வாழ்ந்து இருக்கிற வாழ்க்கையில இருதயத்துல அவமதித்ததுனால ஆண்டவர் தான் பிள்ளைய தான் நேசித்த பிள்ளைய இருதயத்துல அவமதித்ததுனால இங்க ஆண்டவர் சொல்றாரு, சவுலின் குமாரத்தி தாவீதின் மனைவி அல்ல. இருக்கீங்களா? சப்ஜெக்டே தூக்கிடுவாரு.
தேவ பிள்ளைன்றத தூக்கி அழகா நகர்த்தி வச்சிருவாரு. இருதயத்துல அவமதித்தாங்க. அவன் வெளியே பேசல. இவன் உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு வரும்போது, பைபிளை தூக்கிட்டு வரும்போது, சில பேர் பைபிளை தூக்கத்துக்கு வைக்கப்படுவோம். பைபிளை தூக்கத்துக்கு வைப்போம். பைபிளை தூக்கத்துக்கு பைபிளை வச்சு வர்றதுக்கெல்லாம் அசிங்கம். அப்படியே ஜென்டிலா வருவாரு. உடன்பட்டிய பெட்டியை தூக்குனா ஆண்டவருடைய இருதயத்துக்கு நீ ஏற்றவனா இருப்ப. அல்லேலூயா. அப்போ இருதயத்துல அவமதித்தார். அப்போ நான் சொல்ல வருகிற காரியம், இருதயம் தான் எல்லாத்துக்குமே. நீ வாழ்ந்திருக்கிறதுக்கும் உன் இருதயம் நல்லா இருக்கணும். அதே நேரத்துல உன்னுடைய வாழ்க்கை அழிவுக்கு காரணமும் உன் இருதயம் தான். நல்ல உறுதியா பச்சை மரத்துல குத்துறது போல, ஆணி குத்துறதா வரைகிறது போல வரைஞ்சு வச்சுக்கணும். உங்க இருதயம் எப்படி இருக்கிற எல்லாத்துக்கும் சொல்றேன். A to Z இங்க இருக்கிற எல்லாருக்கும் அந்த வார்த்தை ஆமா போய் விடுதலையாய் போய் சேரட்டும். உன் இருதயம் எப்படி இருக்கிறதோ அதன்படி உன் வாழ்க்கை இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீத ஆண்டவர் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னார். என் இருதயத்துக்கு ஏற்றவன் தாவீது. இந்த சங்கீதக்காரர் சொல்லும் போது இப்படியே சொல்லுகிற அந்த சங்கீதம் 89வது சங்கீதத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 19, 70. அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். எப்படி? அந்த வசனத்தெல்லாம் இன்னைக்கு காலையில உட்கார்ந்து நான் வாசிச்சேன். இந்த வசனத்தை முழுசையும் வாசிச்சு பார்த்தேன். அங்க ஏராளமான ஆசீர்வாதம். நீங்க வேண்டாம் முடிஞ்சா வீட்டுல போய் வாசித்து பாருங்க. என்னென்ன ஆசீர்வாதம் வருதோ அதுக்கெல்லாம் ஒரு கோடு போட்டுட்டு முக்கியமா எண்ணத்தினால இதை ஆசீர்வதிச்சாங்கன்றத நீங்க பாருங்க. ஆமா, அந்த வசனம் சொல்லுது. வாசிங்க தம்பி. அப்பொழுது நீ உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். யாரு தெரிஞ்சு கொண்டாராம்? என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். தேவன் தெரிஞ்சு கொண்டாரா? இப்போ வெற்றிங்க என் பிள்ளை இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இத்தனை பெரிய கூட்டத்துல என் பிள்ளை இருக்கான். இத்தனை பெரிய கூட்டத்துல என் பிள்ளை இங்க இருக்கிறான். என் பிள்ளை அங்க இருக்கிறான். என் மகன் எங்க இருக்கா? என் மகன் எங்க இருக்கான்? அவனை தெரிந்து கொண்டு அது வசனம் சொல்லும்போது இப்படியே சொல்கிறது. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். என் இருதயத்துக்கு ஏற்றவன் இங்க ஒருத்தர் இருக்கிறான். அவனை நான் கண்டுபிடிச்சேன். இருக்கீங்களா? ஆண்டவருடைய இருதயத்துக்கு நான் ஏற்றவன் என்று சொல்லுகிறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஒரு அள்ளியில சொல்லுங்களேன். பல பேருக்கு தெரியும் நமக்கும் அவருக்கு செட் ஆகாது. நமக்கும் அவருக்கு செட் ஆகாது. இயேசுடைய நிலைமை வேற, என்னுடைய நிலைமை வேற. இயேசு வேற, நான் வேற. இயேசுடைய சுபாவம் வேற, நான் வேற. அப்ப இயேசுடைய சுபாவம்னா இயேசுக்கு ஆப்போசிட் யாரு? பிசாசு. ஒண்ணு இயேசுவுக்கு ஏற்றவனா இருக்கணும், இல்ல அதுக்கு பிசாசுக்கு ஏற்றவனா இருக்கணும். நான் யாரு? மூஞ்ச பார்த்து கேளுங்க. நீ யாரு? Who are you? கேட்க மாட்டேங்கிறீங்களா? காயத்ரி பார்த்து மெர்சி பார்த்து கேளு. நீ யாருன்னு கேளு. சொல்லல. ஒண்ணு இயேசுவா இருக்கணும், இல்லாட்டி பிசாசா இருக்கணும். ஒரு பையன் ஒரு கதையோட ஆரம்பிக்கிறேன். இந்த பொழுது நல்லா போட்டோம். 1/2 மணி நேரம் இருக்கு. நானும் அதை உடைக்க கூடாது, அந்த நல்ல இருதயத்தை உடைக்க கூடாதுன்னு சொல்லி பாக்குறேன். ஒரு கதையோட ஆரம்பிச்சு கதையோட உடைக்கலாம். பையன் என்ன பண்ணா, சந்தைக்கு போய் ஒரு முயல் குட்டி வாங்கலான்னு சந்தைக்கு போனான். சந்தைக்கு போன உடனே ஒரு முயல் குட்டி இருந்துச்சு. அழகா வெள்ளையா, கண்ணெல்லாம் நல்லா விடுவிடுன்னு பார்த்து அப்படியே பயங்கர கியூட்டா அழகா அந்த முயல் குட்டி இருந்துச்சு. வாங்கிட்டான். காசு கொடுத்து வாங்கிட்டான். வாங்கின்னு ரொம்ப ஆசையா ஒரு பையில போட்டு, இந்த பையில போட்டு நல்லா கொஞ்சம் பாதி முக்காவாசி ஜிப்பு போட்டு மூச்சு கீச்சுலாம் போனோம் அப்படின்னு சொல்லி அப்படியே வந்தா பாத்தீங்கன்னா, அங்க வந்தா கிரிக்கெட் ஆடுன்னு இருக்காங்க நம்ம ஆளுங்க. இவனுக்கு கொஞ்சம் கிரிக்கெட்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். அங்கே போய் என்ன பண்ணா,
அந்த பக்கத்துல அந்த முயல் பைய வச்சுட்டு கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அங்க குறும்புக்கார வாலிபர்கள் சில பேர் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, இந்த முயல் குட்டி எடுத்துட்டு அதே சைஸ்ல ஒரு பன்னி குட்டி வச்சுட்டாங்க. சேத்துல பிறந்த ஒரு பன்னி குட்டி எடுத்து வச்சுட்டு விட்டாங்க. இது கிரிக்கெட் அடிச்சா போனாங்க, பார்த்தா கையை தட்டினா, அதுக்கப்புறம் பைய எடுத்து மாட்டினா வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க, திதியா இங்க வாயேன், சுண்டு இங்க வந்து வாங்க, நோவா இங்க வந்து பாருங்க, இங்க வாயேன், இங்க வாயேன், எல்லாம் வாங்க எல்லாம் வாங்க எல்லாம் வாங்க. செம கியூட்டா அழகா சூப்பரா ஒயிட்டா ஒரு முயல் குட்டி வாங்கி வந்துக்கிறேன். அதுக்கு என்ன பேர் வைக்கலாம் நீங்களே சொல்லுங்க. ஒண்ணு சொல்லுது ஆமா ஸ்வீட்டின்னு வை, இன்னொன்னு சொல்லுது இல்ல ஸ்வீட்டின்னு வேணா, இன்னொன்னு அது சொல்லுது அதுக்கு ஜாங்கிரின்னு வை, இன்னொன்னு சொல்லுது இல்ல இன்னொன்னு சொல்லுது பேர். நமக்கு எல்லாம் பேர் தான் இப்ப வைக்கிறோமே, புள்ள பிறக்கிறதுக்கு முன்னாடி பேர் வச்சிடலாம். வேண்டாம் வரப்போ ஒரு பிள்ளைய பெற்று பிள்ளைக்கு காண்டாமிருகன்னு பேர் வச்சாங்க. எனக்கு தெரியாது, அதுவும் நீ வாங்கிக்கோ, எனக்கு தெரியாது. ஓ வேண்டாம் இருப்பா பிள்ளை பத்து எல்லாம் இல்ல, இதுக்கு ஒரு பிள்ளை இப்ப பைய எடுத்து அப்படியே எடுறா, எடுறா பாக்கணும், எல்லாம் ஆவலா இருந்தாங்க. எடுத்தான் பாருங்க, என்னது பன்னிக்குட்டி. இவனுக்கு அப்படியே உச்சி முடியெல்லாம் நட்டுக்குச்சு, ஒரு பண்ணியா டேய் பண்ணிய போய் வாங்கிட்டு பண்ணி பையில பண்ணிய வாங்கி வந்துருக்கு, பண்ணி வாங்கி முயல் முயல் என்னடா. கடைக்காரன் இன்னைக்கு இருக்க கூடாது. இன்னைக்கு கடைக்காரங்க என்ன பண்ணுவாங்க, கடைக்காரன் எல்லா கடைக்காரன் இல்ல, சில கடைக்காரன் என்ன பண்ணுவானுங்க, நல்ல பழத்தை காமிச்சு கெட்ட பழத்தை கொடுத்துருவாங்க. அன்னைக்கு இது எங்க இருந்து வந்துச்சு கேட்டா, அங்க லாபா கிட்ட இருந்து வந்துச்சு, அங்க வந்துச்சு. நல்ல பொண்ணை காமிச்சா நல்ல பொண்ணு கொடுத்துருவாங்க, நல்ல பொண்ணை காமிச்சு ஆமா இத அதெல்லாம் எங்க இன்னைக்கு அப்படித்தான் வருது. என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, அப்படியே போனா இப்ப நான் போய் அங்கிருந்து நேரா போய் இவனை ஒரு உண்டு இல்லைன்னு ஆய்க்கணும் அப்படின்னு சொல்லி எப்படியே போனா பாருங்களேன். போற வழியில ஃபைனல் நடக்குது. என்ன நடக்குது, கிரிக்கெட் ஃபைனல் நடக்குது. சிலதுக்கு இதையும் விட முடியாது, இதையும் விட முடியாது, சினிமாவையும் விட முடியாது, சர்ச்சையும் விட முடியாது. சினிமாவையும் பார்க்கும், சர்ச்சும் பார்க்கும். இது ஒரு கேட்கடி ஜென்மம். எத்தனை வார்த்தைகளை கேட்டாலும் சினிமா மேல இருக்கிற ஆவலும் பைத்தியமா இதுக்கு போய் பிசாசும் போகவே போவாது. சும்மா வீட்டுக்கு போய் கொஞ்சம் அப்படி பார்த்தாதான் அங்க ஆடுறவன் ஓடுறவன் துணி இல்லாத குதிக்கிறவ அவ இவளை பார்த்தாதான் இதுக்கு ஆமா தூக்கமே வரும். அப்போ இவனுக்கு அந்த மாதிரி ஒரு ஆவல். என்ன ஆவல்னு கேட்டா, ஃபைனலு முடிய போது பார்த்துட்டு போயிடலாமே அப்படின்ட்டு சோகத்தோடு உட்கார்ந்து அப்படியே பார்த்துருக்கான். இந்த பசங்க எல்லாம் என்ன பண்ணானுங்க, சி பாவம் மெனக்கெட்டு அங்க வந்து கொண்டு வரான் பொழுது, வீட்டுக்கு இவ்வளவு தூரம் வெயில்ல போயிட்டு மறுபடியும் கொண்டு வரான்ட்டு என்ன பண்ணாங்க, பன்னிக்குட்டி எடுத்துட்டு மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க, முயல் குட்டியை வச்சுட்டாங்க. இவன் நேரா போனா இதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஏய் அழுகுதா உங்களுக்கு, மனுஷன் தானே நீ, நல்லவனா நீ, சோத்த தின்றியா, அது என்னடா என்ன விஷயம், என்னை ஏமாத்துட்ட, நீ என்ன ஏமாத்துட்ட, முயல் குட்டியை வாங்க, நீ பன்னிக்குட்டி கொடுத்துட்ட. பன்னிக்குட்டியா யார்கிட்ட இருக்குது, பண்ணி எல்லாம் முயல் தான் இருக்கு, காமி எடுத்தான் பாருங்களேன். எடுத்து முன்னாது முயல், முயலை பார்த்து சொன்னா, அது பாரு ஒண்ணு நீ முயலா இருக்கு, இல்லனா பண்ணியா இருக்கு. ஒண்ணு முயலா இருக்கு, இல்ல பண்ணியா இருக்கு. நீ அங்க போனா முயலா மாறிடுற, இங்க போனா பண்ணியா மாறிடுற. ஒண்ணா இது கதை நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு விளக்கம் தேவையில்லை. விளக்கம் வேணும்னு சொல்றது ஒரு அழிவாசுக்கு உங்களுக்கு நான் சொல்றேன். வெரி குட், எல்லாத்துக்கும் புரிஞ்சிச்சு. ஒண்ணு பண்ணியாயிரு, 6 நாள் பண்ணியா இருந்துட்டு ஒரு நாள் முயலா மாறாத இருக்கீங்களா? 6 நாள் பண்ணியா இருந்து ஒரு நாள் முயலா மாறுறது என்ன? நான் ஏன் எடுத்துட்டு தெரியல, இது எங்க போச்சுன்னு தெரியல. சரி போனது போகணும். இன்னைக்கு நான் சொல்றேன், அது எப்படி எங்க இருந்து கொண்டு வந்து இப்ப எங்க முடிக்கிறதுன்னு தெரியாம. ரைட், இப்ப நான் சொல்றேன், இருதயத்துக்கு ஏற்றவன் ஆண்டவர் எல்லாரையும் பார்த்து, இங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து, இதோ என் இருதயத்துக்கு ஏற்றவன், இதோ என் இருதயத்துக்கு ஏற்றவன், இதோ என் இருதயத்துக்கு ஏற்றவன் நமக்கு சொல்லணும்னு ஆசை. ஆனா நமக்கு சொல்றாரா தெரியல. நம்ம சில வார்த்தைகளை பேசும்போது நமக்கு தெரிஞ்சிடும், நான் பண்ணியா
நான் முயலான்னு தெரிஞ்சிடும். நான் பேசும்போது தெரிஞ்சிடும். இப்ப பேசும்போது நான் யாருன்னு தெரிஞ்சிடும். நான் எந்த கேட்டகரியை சேர்ந்தவன் சொல்லி தெரிஞ்சிடும். முதல் பாயிண்ட், ஆண்டவர் தாவீதை ஏன் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னார். தாவீதுடைய இருதயத்துக்கும் தேவனுடைய இருதயத்துக்கும் அப்படி என்ன சம்பந்தம் இருக்கிறது? ஏன் தாவீதை தான் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டார் என்று நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முதல் பாயிண்ட் சொல்லுது சங்கீதம் 51:11. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பேசுறாரு. தப்பு செஞ்ச தாவீது தான், தவறு செஞ்ச தாவீது தான், அங்க பாவம் செஞ்ச தாவீது தான். தாவீது உத்தமம் இல்ல, பெரிய ஆள்லாம் இல்ல. அவன் அநியாயமா ஒரு யுத்தத்துக்கு போக வேண்டிய ஆளு, யுத்தத்துக்கு போய் யுத்தத்தை செய்ய வேண்டிய ஆளு, பால்கனியில மேல நின்று மொட்டை மாடி நின்று அவன் எவனையோ ஒருத்தைய பார்த்த ஆளு. அவனை பார்த்தது மாத்திரம் அவனை கூட்டிட்டு வந்துட்டான். அவனை கூட்டிட்டு வந்து மாத்திரம் இல்ல, அவன் புருஷனை சாமியா அடிச்சிட்டான். என் கோட்டின்படி, என்னுடைய தீர்ப்பின்படி அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை பயங்கரமா இருக்கும். எனக்கு ஆண்டவர் தண்டனை கொடுக்க சொல்லியிருந்தாருன்னா சரியான தண்டனை கொடுத்திருப்பேன். அவனுக்கு நான் பயங்கரமான தண்டனை கொடுத்திருப்பேன், மரண தண்டனை கொடுத்திருப்பேன். அந்த தாவீது ஆண்டவர் இருதயத்துக்கு ஏற்றவனா எப்படி மாறணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இங்க வேதம் சொல்றது, அங்கே ஒரு ஜெபம் ஜெபிக்கிறான். இவன் என்ன ஜெபம் ஜெபிக்கிறான் அப்படின்னு கேட்டா, வாசிங்க. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், என்னை தள்ளாமலும். அவன் கேட்கிறான், ஆண்டவரே உன் சமூகத்தை விட்டு நாம் போகவே கூடாது ஆண்டவரே. தேவ சமூகம். தாவீதுக்கு தேவனுடைய சமூகத்தின் மேல ஒரு பெரிய ஆவல், பெரிய அன்பு. தேவனுடைய சமூகம் அப்படின்னா தேவனுடைய சபை, தேவனுடைய வீடு. அந்த தேவனுடைய வீட்டின் மேல தாவீதுக்கு அளவற்ற ஒரு பிரியம். இருக்கீங்களா? மூஞ்ச பார்த்து கேளுங்க, சபை மேல உனக்கு எவ்வளவு ஆசை? எல்லா மூஞ்சிலையும் விளக்கெண்ண வடிதில்ல. சபை மேல உனக்கு எவ்வளவு ஆசை? சபை மேல ஆசையா இருந்துச்சுன்னா தான், தேவனுடைய ஆலயத்தின் மேல ஆசையா இருந்துச்சுன்னா தான் நீ தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், ஏற்றவள். சபை கெட்டு குட்டிச்சோரா போன நினைச்சா உன் வாழ்க்கை குட்டிச்சோரா தான் போகும். யாத்திராகமம் புஸ்தகத்துல 24வது அதிகாரத்துல 2வது வசனம் சொல்லும் போது தேவனுடைய பெரிய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? யாத்திராகமம் 24 அதுல இருக்க 2வது வசனம், மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து வரலாம், அவர்கள் சமீபித்து வரலாகாது, ஜனங்கள் அவனோட கூட ஏறி வர வேண்டாம் என்றார். மோசே வந்து கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும் நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஏக சத்தமாய் கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின்படி செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். வார்த்தை என்ன சொல்றது கேட்டா, ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு விடுதலையை கொடுத்ததுக்கு காரணமே என்னன்னு கேட்டா, ஒரு மனதோடு தேவனுடைய கூடாரத்தை கட்டலாம், தேவனுடைய வீட்டுல தங்கி இருக்கதான். இவன் தாவீதுடைய பெரிய ஆசை. தப்பு செஞ்சு வந்தான், எல்லாம் கொலை செஞ்சு வந்தான். ஆனா அவருடைய சமூகத்தை விட்டு நான் போவே கூடாது, பிரியவே கூடாது. அவருக்கு சமூகத்துக்கும் எனக்கும் தொடர்பு. சங்கீதம் 5 அதுல இருக்கிற 3வது வசனம் சொல்லும் போது, 5:3 சொல்லும் போது, சங்கீதம் 5:3 வந்து ஆயத்தமாகி காத்திருப்ப. வந்து எங்க காத்திருப்பானா? இருக்கீங்களா? தேவனுடைய சமூகத்துக்கும் உங்களுக்கும் எவ்வளவு தொடர்பு, தேவனுடைய சமூகத்துக்கும் எனக்கும் எவ்வளோ நெருக்கம். அவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சபை திறந்தா இருப்போம் நம்ம. இருக்கீங்களா? போன வாரம் நேத்து இந்த காலையில பேசியாச்சு. நன்றி தேவனிடத்துல ஆவலை பெற்றுக்கொண்ட, தேவனத்துல ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொண்ட, தெய்வத்துல நன்மையை பெற்றுக்கொண்ட, தேவனத்துல சகல விதமான நன்மையை பெற்றுக்கொண்ட
போன வாரத்துல ஒரு கூட்டம் வச்சோம். சபையுடைய 14வது வருஷம் ஆண்டு விழா. 4 பேரை பார்த்தேன். ராஜேஸ்வரி அம்மா, சோனமித்தி அம்மா, இன்பரிசி அம்மா, இன்னொரு அம்மா. மத்ததுக்கெல்லாம் பொட்டி வந்துச்சு. பொட்டி வந்துச்சுன்னா கத்துற ஒதுக்கிட்ட இடம் தள்ளிட்டாருன்னு அர்த்தம். அவ்வளவுதான். மத்ததெல்லாம் தள்ளிட்டாரு. அவள் சபையை குறிச்சு ஒரு பாரம். உங்களுடைய சமூகத்தை விட்டு என்ன தள்ளாதீங்க ஆண்டவரே, நானே போயிடுறேன். நம்ம இருதயத்துல இப்ப கேட்கிற ஆண்டவரே எனக்கு ஒரு பெரிய இதை தாரும், பெரிய இது தாரும். ஒரு வைரஸ் ஒட்டிதான் வரல. இந்த வருஷம் அதுவும் வந்துடும். இருக்கீங்களா? எபிரேயர் 11வது அதிகாரத்துல 6வது வசனம் சொல்லுது. 6வது வசனம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஏன் கிடைக்கல? ஏன் ஆசீர்வாதம் கிடைக்கல? ஏன் நன்மை நடக்கல? ஏன் வாழ்க்கையில பலன் இல்ல? ஏன் வாழ்க்கையில இந்த காலையில எந்த காலத்துல உட்பட மாட்டேன். நான் சொல்றேன், எந்த காலத்துல உட்பட மாட்டேன். என் சத்திய வேதத்தின்படி அவரை தேடுகிறவருக்கு தான் இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். அவரை தேடுகிறவர்களுக்கு தான் அந்த காரியம் கிடைக்கும். ஏன் உன் வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் வச்சுட்டு நீ ஆள் இல்லைன்னா என்ன இருக்கும்? அப்படி உன் பையனுக்கு கல்யாணம், உன் பொண்ணுக்கு கல்யாணம், உன் வீடு பிரதிஷ்டை, உனக்கு திருமண நாள், நீ அந்த இடத்துல இல்லைன்னா நினைச்சு பாரு, நான் செஞ்சது நியாயமா? இந்த இடத்துலதான் ஆசீர்வாதத்தை கையை நீட்டி ஆசீர்வதிச்சாரு. இந்த இடத்துலதான் உன் கண்ணீரை இந்த இடத்துலதான் கொட்டினேன். இந்த இடத்துலதான் உன் உபத்திரவ பாடுகள் மாறிச்சு. இந்த இடத்துலதான் உன் தரித்திரம் மாறி ஐஸ்வர்யா மாறின. இந்த இடத்துலதான் உன் சாப கட்டு அருந்தது. இந்த இடத்துலதான் பரலோகத்துக்கு உனக்கு ஒரு லிங்க் ஆண்டவர் கொடுத்தாரு. இயேசுவை காட்டில பெருசா ஏதோ ஒன்று தேவைப்படுச்சுல. இப்ப கேட்டா இருதயத்துக்கு ஏற்றவன் அல்லேலூயா சொன்னா அல்லேலூயா. அல்லேலூயாவா? ஆளே இல்லாத ஆக்கிடுவார் ஆண்டவர். அல்லேலூயா வேண்டி அல்லேலூயாவா? மத்ததுக்கெல்லாம் கையை பிடிச்சு போ தெரியுதுல. இந்த பக்கம் கையை பிடிச்சு போ தெரியுதுல. ஆண்டவர் உன்னை பார்த்து அறிவு இருக்க மாட்டாரு. சீ, நன்றி கெட்டவனை சொல்ல மாட்டாரு. இருதயத்துக்கு ஏற்றவனா நீ? இருதயத்துக்கு ஏற்றவனா? ஏசாயா 66ல 23வது வசனம் சொல்லுது. 23 ஒரு பாயிண்ட் தான் பேச முடியும் நினைக்கிறேன். 99 இருக்கு. நான் படைக்க அப்பொழுது மாதந்தோறும் ஓய்வு நாள்தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்றாரு, என்னை தொழுது கொள்வாங்க, என் ஜனம் வரும். நான் நினைச்சேன் என் ஜனம் வரும் சொல்லி 200 சாப்பாடு ஆர்டர் கொடுத்தேன். 200 சாப்பாடு ஆர்டர் கொடுத்தேன். என் ஜனம் வரும். அன்னைக்கு லீவு நாள், அன்றைக்கு புதிய வருஷ பிறப்பு, தமிழ் வருஷ பிறப்பு, அன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே. என் ஜனம் வரும். 200 சாப்பாடு ஆர்டர் கொடுத்தேன். நீ என்ன மாத்திரம் இல்ல, கடவுளை ஏமாத்திட்ட. பக்தி வைராக்கியம் அதெல்லாம் விரும்புறாரு ஆண்டவரே. இவன் பாவம் செஞ்சான், எல்லாம் செஞ்சான். ஆண்டவரே, ரட்சத்தின் சந்தோஷத்தை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாது. ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தை விட்டு என்ன தள்ளாதீங்கப்பா. நான் போக மாட்டேன். உன் சமூகத்துலதான் எனக்கு நிம்மதி, உன் சமூகத்துல எனக்கு சந்தோஷம், உன் சமூகத்துல தான் நான் பிழைப்பேன், உன் சமூகத்துல இருந்தாதான் நான் வாழுவேன். கண்ணு தெரியாதவங்க மாத்திரம் இல்ல வச்சுக்கீங்களேன், இந்த 4 பேரை வச்சு போட்டு நடத்திருப்பேன். என் மூஞ்சில சாணி அடிச்சிருப்பாங்க. இருக்கீங்களான்னு கேட்டேன். ஆம்பளையா இருந்தாலும் சரி, பொம்பளையா இருந்தாலும் சரி,
நம்ம வீட்டுல ஒரு எவனோ பத்திரிக்கை வச்சான் சொந்தக்காரன், முந்தி அடிச்சுன்னு ஓட மாட்டேன், முந்தி அடிச்சுன்னு ஓட மாட்டேன் அப்படின்னா என் இயேசு அப்படியே அவ்வளவு கேவலம். உங்க சொந்தக்காரனோட என் இயேசு அவ்வளவு கேவலமா? உன்னை வாழ வச்ச இயேசு அவ்வளவு கேவலமா? உனக்கு கண்ணையும் வாயையும் செவியையும் இருதயத்தையும் சரீரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் உயிரையும் கொடுத்த என் தெய்வம் அவ்வளவு கேவலமானவரா? சொல்லு. சொல்றான், உங்களுடைய சமூகத்தை விட்டு என்ன தள்ளாதீங்கப்பா. ஆண்டவர் இருதயத்துக்கு ஒட்டனே பிடிச்சிட்டாரு அவனை. தாவீது, நீதான்டா, நீதான் என் சமூகத்துக்கு மேல எவ்வளவு ஆவலா இருக்கிற நீதான். ஆகியதான் அங்க சொல்லும் போது சங்கீதம் 69 அதுல இருக்கிற 9வது வசனத்துல உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. அது யாருடைய சங்கீதம் தம்பி? மேல போட்டுருக்குது, வாசிக்கிறது தாவீதின் சங்கீதம். அது புருஷ வாசிங்க. சோஷனையும் வாத்தியத்தில் வாசிக்கப்பட்ட ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். தாவீது என்ன சொல்றான்? அந்த வசனத்தை வாசி. இப்ப நான் சொன்ன வசனத்தை வாசி. 9 உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. இயேசு இது சொன்னாரா? யோவான் 2:17 இயேசு அந்த சப்ஜெக்ட்ல இந்த இடத்துல வருகிறதா? வாசிங்க பாருங்களா, இருக்குதா பாருங்க. இருதயம் எப்படி ஒத்து போச்சுன்னு பார்க்கலாம். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று சொல்லுங்க. இப்ப இயேசுடைய தேவனுடைய ஆலயத்தின் மேல எவ்வளவு பேருக்கு பற்று இருக்கு. அது ஓடணும் ஓடுது, எரிஞ்சா எரியுது. நேற்று கேட்ட ஒரு கேள்வி என்ன கேட்டேன்? அவங்க சொன்னாங்க, நீங்க பிடிச்சுக்கோங்க, நான் மேல ஏறி கயிட்டுறேன். நான் சொன்னேன், நேற்று சொன்னேன் புடவை கட்டிக்க அப்படின்னு. நேற்று வந்து ஆட்களை குறிச்சு கேட்டேன், சொன்னேன் ஆம்பளையா மீசையெல்லாம் சொரிஞ்சிட்டு புடவை கட்டிக்க. 50 வயசு ஆள் 40 வயசு பொம்பளை 50 வயசு ஆம்பளை பிடிச்சி மேல போய் ஸ்டார கயிட்டுறேன்னு சொல்றேன் நான். ஏன்னா கிறிஸ்துமஸ்க்கு போட்ட ஸ்டார். உனக்கு தேவனுடைய வீட்டை குறிச்சு பக்தி வைராக்கியம். உன் வீடாந்த இருப்பியா? நீ உங்க வீடாந்த அப்படி இருக்குமா? விட்டுருவியா? உன் வீடு கொஞ்சம் ஒழுவி இருந்தா விட்டுருவியா? உன் வீடு உடைஞ்சிருந்தா விட்டுருவியா? உன் வீடு இடிச்சா விட்டுருவியா? உன் வீட்டுக்கு முன்னாடி வந்து ஆமா புல்டோஸ் வச்சு நின்றா விட்டுருவியா? கத்த மாட்ட? உயிர் போகாது, உனக்கு உயிர் போகாது. தேவனுடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கி எங்க? இருதயத்துக்கு ஏற்றவனா இருக்கணும். தேவனுடைய வீட்டை மோசம் நேசிக்கணும். தேவனுடைய வீட்டை முதல்ல நேசிக்கணும். என் சபை, எங்க அப்பா சபை, என் குடும்பம், ஆமா இங்கதான் என் பிள்ளைங்க வாழ்க்கை, இங்கதான் என் வாழ்க்கை, என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை ஆமா பரிசுத்த ஜீவியத்தோடு ஜீவிக்கும். நான் பரிசுத்த ஜீவிப்பேன். இங்கதான் என் வாழ்க்கையில அவன் பூ பூக்கும், காய் காய்க்கும். இங்கதான் கனி கொடுப்பேன். வரணும். நான் இருதயத்துக்கு ஏற்றவன். ஆண்டவர் பிள்ளை. நீ ஆண்டவர் பிள்ளை இல்ல, பிசாசு பிள்ளை. நீ ஆண்டவர் பிள்ளை இல்ல. இந்த சத்தியத்தின்படி நீ பிசாசின் பிள்ளை. மத்ததெல்லாம் எனக்கு தெரியாது. இருக்கீங்களான்னு கேட்டேன். ஒரு ஆள் வந்து கேட்கல, பாஸ்டர் 60 பேர் கண்ணு தெரியாதவங்க வரீங்களா? அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பொருள் கொடுக்கணும்னு சொல்லி நீங்க சொல்றீங்களே. ஏன்னா யாருக்கோ அந்த நல்லது செஞ்சாதான், நல்ல நாட்கள்ல அதெல்லாம் செய்வோம். சாப்பாடு செஞ்சு 4 பேருக்கு கொடுப்போம். செத்த நாள்ல குடும்பத்துல, இந்து குடும்பத்துல இருக்கும்போது அதெல்லாம் நடக்கும். செத்து போயிட்டாங்கன்னா அமாவாசை நாட்கள்ல வந்துச்சுன்னா யாருக்காவது ஒரு 4 பேருக்கு சோறு போடுவோம். அதே போலதான் காலை பச்சா பத்தியா திக்கற்றலுக்கு ஆமா குரலுக்கு கண்ணாகவும், ஆமா உடவனுக்கு காலாகவும், திக்கப்பட்டவனுக்கு தகப்பனாகவும் நான் இருக்கிறேன் என்று சொல்லி படிச்சா பாத்தீங்களா? அந்த நினைவுல நான் சொன்னேன், ஒரு 60 பேருக்கு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லி. ஒரு ஆள், ஒரே ஒரு ஆள், உங்களுக்கு என்ன பாஸ்டர் வேணும்? நான் என்ன செய்யணும்? 14வது வருஷம் ஆண்டு விட ஆச்சு, ஏதாவது செய்யலாமா? விசேஷமா அதுல கூட்டம் வைக்கலாமா?
பக்தி வைராக்கியம் நம்மை நெருக்கி இடுவதில்லை, நம்ம இருதயத்துக்கு ஏற்றது. அப்படிதானே? நம்ம தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றோம். அப்படிதானே? சபை கட்டினீங்களா பாஸ்டர்? எந்த மூமெண்ட்ல போயிட்டு இருக்குது? நோட்டீஸ் கொடுத்துட்டாங்கன்றீங்களே, 1ஆம் தேதி காலி பண்ணணும்ன்றீங்களே, அதோட சர்ச்சை நடக்குமா நடக்காதா? எப்படி ஜெபம் பண்ணலாமா? ஒரு 12 மணி நேரம் ஜெபம் வைக்கலாமா? நாங்க வந்து ஜெபம் பண்றோம். செவ்வாய்க்கிழமை கொடுத்துக்கு நாங்க வரமாட்டோமே. வெள்ளிக்கிழமை கொடுத்துக்கு எங்களுக்கு பயங்கர பிஸி. சனிக்கிழமை கொடுத்துக்கு அதோட பிஸி. நாங்க இருதயத்துக்கு கேட்டவன். ஆனால் ஏன்னா சிமெண்ட்டுக்கு மட்டும் தேவைப்படுதா? எனக்கு காசுக்கு தேவைப்படுதா? ஒரு பொண்ணு சொல்லிச்சு, செயின் கொடுக்கணுமா? அதுவே இன்னைக்கு இப்பதான் வருது. அப்படியே துளிர்க்குது. அதுதான் செயின் கொடுக்குமா பாஸ்டர்மா? கடைசி வரைக்கும் நீ எப்போ இருக்குமா, அது உனக்கு போதுமா அப்படின்னு. பெருசா பணக்காரம் இல்லை, மொத்தமா அவங்களுடைய ஃபேமிலி எங்க கூடை விற்பாங்க. அவங்க கூடை விற்றுதான் அவங்க சம்பாதிச்சு அவங்க சாப்பிடுறாங்க. பெருசா உன பணக்காரம்லாம் அந்த பொண்ணு இல்லை. பெருசா சம்பாதிக்கல, கவர்மெண்ட் உத்தியோகம் செய்யல, பெருசா 1000 கணக்குல 20,000 30,000 அது சம்பாதிக்கல. கூட வித்தா என்ன கிடைக்கும்? ஒரு குண்டா கூட வித்தா என்ன கிடைக்கும்? அது முதல் போக என்ன கிடைக்கும்? அவங்க சாப்பிட்டதுக்கு கிடைக்கும். இருக்கீங்களா? யார் இருதயத்துக்கு கேட்டோம்? நம்மளா? யாரு இருதயத்துக்கு கேட்டுமே? தேவனுடைய இருதயத்துக்கு கேட்டது யாரு? தேவனுடைய சமூகத்துல இத விசாரிக்கிறவனா இல்ல எக்கேடு கட்ட எனக்கு நானா பார்த்து இதுல நம்ம எவனை கட்டினா எவனுக்கு போனா இந்த சபையில வேற சபை அப்படின்னு இருக்கீங்களா? எங்க இருக்கிற ஆதாம பார்த்து ஆண்டவர் கேட்டார், ஆதாமே எங்க இருக்கிறாய்? ஆண்டவரே, நான் சினிமா தியேட்டர்ல இருக்கிற ஆண்டவரே, நாசமா போ. என் சபை பாழா கிடக்குது, நீயும் பாழா போ. எங்க இருக்கிறாய் ஆதாமே? எங்க இருக்கிறாய்? ஆண்டவரே, நான் சொந்தக்காரனோடு நீயும் குட்டிச்சோரா போ. ஆண்டவர் ஆசீர்வாதமா? ஆண்டவர் சொந்தக்காரன் நீயும் சேர்ந்து நல்லா இருக்குன்னு ஆண்டவர் சொல்லுவாரா? நன்றி கெட்டவளே. நான் சொல்றேன், ஆண்டவருடைய வாயார்ந்து சொல்றேன். உன்னை குறிச்சு ஆண்டவர் சொல்லும்போது, நன்றி கெட்டவளே செஞ்ச வாங்கினா, அவன் எல்லாத்தையும் வாங்கினா, சுகத்தை வாங்கின, பலத்தை வாங்கின, பொண்டாட்டியை வாங்கின, புருஷனை வாங்கின, பிள்ளைகளை வாங்கின, என்கிட்ட கேட்டுதான் எல்லாத்தையும் வாங்கினேன். என் பிள்ளை உன மனசார ஆசை வச்சானடா, என்ன பண்ணு துரோகி அப்படின்னா திட்டுவான்னு நினைக்கிறேன். அப்படின்னா திட்டுவாரு. சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்தேன், உலகத்துக்கு வந்த எந்த கேடும் உனக்கு வரல, நல்ல ஆரோக்கியமா உன்னை வச்சேன், விபத்துல இருந்து காப்பாத்தினேன், ஆபத்துல இருந்து உன்னை காப்பாத்தினேன். நன்றி கெட்டவனா அழைச்சிட்டீங்க. இருக்கீங்களா? ஆண்டு கேட்ட ஒரு பாயிண்ட் நான் சொல்லல. ஏன் இந்த பாயிண்ட் பேசலன்னு சொல்லல. இப்போ ஃபில்டர் பண்ணி பேசுறேன், சென்சார் கட் பண்ணி பேசுறேன். நான் கடவுள் பேசணும். நான் இப்ப கொஞ்சம் அடக்கி இல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த வசனத்தின் நிமித்தமா இதுக்கு எது போடுவோம், இந்த வசனத்துக்கு நிமித்தமா இதுக்கு எதெல்லாம் பண்ணுவோம். இருங்க ஆண்டவரேன்னு சொல்றேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 27 அதுல இருக்கிற 4வது வசனத்துல ஏன் அவன் இருதயத்தை கேட்டவனா தெரியுமா? வாசிங்க. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதே நாளிலே நான் கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாக அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே. இப்ப தெரிந்தா இருதயத்துக்கு ஏன் ஏற்றவன் சொல்லி, நான் இருதயத்துக்கு தங்கி இருக்குது. டைம் ஆயிடுச்சு, இன்னும் முடிக்க மாட்டாரு. கைய வெட்டுவார், கீய தூக்கிட வெட்டிடுவார் கைய. டைம் ஆயிடுச்சுன்னா எழுந்து போயினாரு. மொனவாத அவருடைய ஆலயத்துல அவர் பேசுறாரு, இஷ்டம் தான் கேளு, கெட் அவுட், வெளியே போ, இது அவருடைய வீடு, அவர் பேசுவாரு. நீ பேசுறதுக்கு ரூல்ஸ் இல்ல, ரைட்ஸ் இல்ல. டைம் ஆயிடுச்சு, கேம் ஆயிடுச்சு, முறுமுறுக்குன மூச்சு நிக்கும்.
ஆராய்ச்சி செய்யும்படியாக அவருடைய சமூகத்துல நிக்கிறாயா? கர்த்தருடைய சமூகத்துல இருப்பதையே நாடுகிறேன். எப்பலாம்? எவ்வளவு நாள்மா? எவ்வளவு நாள்? ஜீவனுள்ள நாடகம். இப்ப இறுதிக்கு ஏற்றவனா அது பச்சை பால் இன்னொரு பொண்டாட்டி வச்சுக்கிறாரு. எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இன்னொரு பொண்ணை கெடுத்துட்டாரு. ஒரு மனுஷனை கொலை பண்ணிட்டாரு. தாவீதுக்கு அநேக மனைவிகள். தாவீது யுத்தத்துக்கு போகாமல் மொட்டமாடி நின்றான். நீ ஆயின்னு சொல்லு, என் தேவன் வாயை மூடிக்கொண்டு மௌனமாயிருப்பார். என் தேவன் வாயை மூடிக்கொண்டு மௌனமாயிருப்பார். அவருக்கு ஒன்னே ஒண்ணு, தேவனுடைய சமூகம் என்ற உடனே தாவீது நினைக்க ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சாலும் என்ன தள்ளாட்டீங்க, நான் போக மாட்டேன். ரொம்ப பேசுறேன், வேலை செஞ்சு போயிட்டு தயவு செய்து போ, காலில் வேணா வேணும் கும்பிடு. உனக்கு நீ இது வரைக்கும் கொடுத்த தசமாத்துல திருப்பி கொடுத்துட்டு போயிடு தயவு செய்து. அப்படிப்பட்ட ஆள் இல்ல ஐயா. நீங்க நினைக்கிறீங்களா ஐயோ போவாதே போவாதே, நான் போன்னு சொல்ற ஆளு அது வேற ஆளு. போவாதே உன்னை விட்டு ஆள் இல்ல, தயவு செய்து போன்னு சொல்லுவேன். இருந்தா என்கிட்ட முயல் குட்டி ஆயிரு, இல்லன்னா வெளியே போய் பனிக்குட்டி ஆயிரு. வெளியே பனிக்குட்டி உள்ள முயல் குட்டி. நீங்க ரெண்டு வேஷம் போடாத, டபுள் ஆக்ஷனுக்கு இங்க இடமே இல்லை. நான் சொன்னேன் நேற்று கூட ராஜா கிட்ட சொன்னேன், ராஜா நான் ஒருவேளை ஊழியத்துக்கு வரலன்னா எனக்கு சினிமா துறை ரொம்ப பிடிக்கும். நான் சினிமா துறையில ஏதாவது நிச்சயமா ஏதாவது ஒரு கேரக்டர்ல ஏதோ ஒரு இதுல ஆயிருப்பேன், இல்லாட்டி அரசியல், இந்த ரெண்டு துறையில ஏதாவது ஒரு துறைக்கு போயிருப்பேன் அப்படின்னு சொன்னேன். நானே நடிகன் தான், நீ என்கிட்ட ஆக்டிங் எல்லாம் பண்ணாத. எனக்கும் நடிக்க தெரியும், நானும் ஆக்டிங் தான். நான் சொல்றேன் ரெண்டு துறையில ஏதாவது ஒரு துறைக்கு போவேன். அதுல ஆவல் இருக்கிறவங்க தான் அந்த துறைக்கு போவான். அதுல நாற்றம் இல்லவன் தான், அதை தெரிஞ்சவன் தான் அந்த துறைக்கு போவான். எனக்கு சினிமா துறைக்கு போகணும்னு ஆசை ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி. அதே நேரத்துல நான் அரசியலுக்கு போகணும்னு ஆசை. அரசியலே எனக்கு ஆவல் உண்டு, இதுலயும் ஆவல் உண்டு. ஒருவேளை இது அரசியல்னா இதுக்கு போயிருப்பேன். இங்க வந்து ஆக்டிங் எல்லாம் போடக்கூடாது. ஆக்டிங் எல்லாம் தெரியும், மூஞ்சி எந்தெந்த நேரத்துல எந்தெந்த மாதிரி மூஞ்ச மாத்தவெல்லாம் எனக்கு தெரியும். எப்படிலாம் பயபக்தியோட வருவேன், உன் பேச்சு எப்படி எல்லாம். இதுக்கெல்லாம் இங்க ஒன்னும் நடக்காது. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் எங்க சங்கத்துல இருப்பதையே நாடு. தேவன் வீட்டை குறித்து ஒரு பக்தி வைராக்கியம். ஆமா, ஏதோ வந்தோம் போனோம், தேவனை ஆராதிச்சோ இல்ல, முழு மனதோடு இருக்கிறியா? ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி போய் நிப்பல. நல்லா கேளுங்க, நான் சொல்றேன் கேளுங்க. லேட்டா வர ஆளுங்க கேளுங்க. லேட்டா வருது இல்ல, லேட்டா வர ஆளுங்களுக்கு சொல்றீங்க. நீ லேட்டா வருதுன்னா என்ன விஷயம் தெரியுங்களா? லேட்டா வருதுன்னா என்ன விஷயம் தெரியுங்களா? ஒரு கல்யாணத்துக்கு போறோம், ரொம்ப பிடிச்ச கல்யாணம், ரொம்ப சந்தோஷமான கல்யாணம், சந்தோஷமான ஃபங்க்ஷனுக்கு போனா ஃபேமிலியோட போவேன். இந்த பக்கம் உன் பொண்டாட்டி ஒரு பிள்ளைய கை பிடிச்சிருக்கோம், இந்த பக்கம் நீ ஒரு கையை பிடிச்சிருக்க, அப்படியே நடந்து போவீங்க. அதுக்கு முன்னாடி போய் அவங்களுக்கு காய் வெட்டி குடிப்பீங்க, கறி வாங்கி குடிப்பீங்க, வேலை செய்வீங்க. ஒரு நாளைக்கு முன்னாடியே போயிடுவீங்க. இது பிடிச்சவங்களுக்கு இருக்கீங்களா? என்ன செய்யணுமோ குடும்பமா போய் குடும்பமா அதை இதான் பிடிச்சவங்க. பிடிக்காதவங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன், பிடிக்காதவங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன். அந்த வீட்டுக்கு நீ எப்ப போவீங்க? அப்படியே லேட்டா ஃபங்க்ஷன்லாம் ஆரம்பிச்சு மிடில்ல வந்து அப்படியே மேல வந்து அப்படியே எடுத்து அந்த கிஃப்ட் அப்படி கொடுத்துட்டு வேண்டாம் வரப்போ ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அப்படி போயிடுவேன். இருக்கீங்களா? கர்த்தருடைய சமூகம் உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துருவ. இருக்கீங்களான்னு கேட்டேன். அட்லீஸ்ட் 10 நிமிஷம் ஆராதிக்கிறதுக்கு, ஆராதனை துவங்கத்துக்கு 10 நிமிஷத்துக்கு, அட்லீஸ்ட் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து நிப்பேன். ஒரு நாள் கூட லேட் ஆக மாட்டேன். நீ லேட்டா வந்தா என் தேவனுடைய ஆலயத்தை, என் தேவனை ஆராதிக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி அர்த்தம். இருதயத்துக்கு ஏற்றவன் எப்படி இருக்கும் பாருங்க.
இருதயத்துக்கு ஏற்றவை எப்படி இருக்கும் பாருங்க. ஆண்டவர் சமூகத்தெல்லாம் வச்சிருக்காரா இல்ல கூட தனிக்காரான்னு சொல்லி பாருங்க. அவன் சொல்றான், என்ன தள்ளாதீங்க ஆண்டவர், நான் போக முடியாது, என்ன தள்ளாதீங்க, தயவுசெய்து தள்ளாதீங்க. நான் பாவம் செஞ்சவன் தான், நான் அநியாயம் செஞ்சவன் தான், நான் எல்லாம் செஞ்சவன் தான். ஆனா உங்க சமூகத்தை விட்டு என்ன தள்ளாதீங்க. என்ன தட்டிங்கன்னா நான் உயிரோடவே வாழ முடியாது. கொந்தளிக்கிறான் உள்ள இருந்து. ஒரு நாள் சர்ச்சைக்கு ஒரு நாள் வரமாட்டேன், இஷ்டம் தான் வருவோம், இஷ்டம் தான் போவோம். ஆமா, ஆண்டவர் எவ்வளவு உனக்கு ஆமா நெருக்கி ஆண்டவர் கொடுத்தாலும் சரி, ஆண்டவர் முழு நேரம் என்னால் ஆராதிக்க முடியாது. ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சா சொந்தக்காரங்களும் மற்ற டைம் எல்லாம் கொடுத்துருவோம். சொந்தக்காரனுக்கு பந்தக்காரனுக்கு வேலைக்கு அதுக்கு இதுக்கு லொட்டு லொசுக்கு எல்லாத்துக்கும் வேலை, எல்லாத்துக்கும் டைம் கொடுப்போம். கர்த்தருடைய சமூகத்துக்கு வரதுக்கு உடம்பு முடியாது, இந்த இடத்துல உட்கார முடியாது, இந்த இடத்துல ஆராதிக்க முடியாது, இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியாது, கொதிக்க ரத்தம். அப்படித்தானே செப்பனியா 1:6 சொல்லுது. 1:6 கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும் கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களையும் இவ்விடத்தில் இராதபடிக்கு. எங்க ஆண்டவர் சொல்றாரு, என் இடத்துல நிக்க மாட்டோம், என் இடத்துல நிக்க மாட்டேன், இராதபடிக்கு சங்காரம் பண்ணிடுவேன், உதச்சி காலி பண்ணிடுவேன். யாரு? பின்மாற்றக்காரங்க. நம்மளாம் பின்மாற்றக்காரனா முன்மாற்றக்காரனா சொல்லுங்க? நம்மளும் பின்மாற்றக்காரனா? ஏதோ சொல்லல, பன்னி குட்டியா இருக்கணும், முயல் குட்டியா இருக்கணும். நம்ம என்ன குட்டி நமக்கு தான் தெரியும். 6 நாள் என்ன குட்டியா இருக்கணும் தெரியும். ஒரு விசுவாசி சொல்லுது, நான் சினிமாவுக்கு போக போறேன்ட்டு. கண்ணு இருக்கிறதால சினிமா பாக்குற நீ, கண்ணை பிடிக்கிட்டா உனக்கு ஒரு பை கொடுப்பேன். மாசம் மாசம் நீ என் விசுவாசி ஆகிட்ட, மாசம் மாசம் உனக்கு ஒரு கண்ணு கொடுப்பேன், ஒரு பை கொடுப்பேன். கண்ணு கொடுக்க மாட்டேன். இராத இடத்துக்கு அழிச்சு போட்டுருவேன். என் இடத்துல இருந்து ஏன் போர்வையை போத்தி கொண்டு ஆமா ஆமா நான் விசுவாசி என்று சொல்லி என் பேரை கெடுத்த உன் குடும்பத்தை நான் கெடுப்பேன். இருக்கீங்களா கேட்க பின்மாற்றக்காரன் அர்த்தம் தாங்க. ஏசாயா 1ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம் சொல்லும் போது 1:4 சொல்லும் போது வாசிங்க பார்க்கலாம். 1:4 அவனுக்கு ஆண்டவர் என்ன இப்படி எல்லாம் பேசுறது நான் இல்ல, கேளுங்க யார் பேசுறாங்க. 1:4 ஐயோ அக்கிரமத்தால் பாவம் சுமந்த ஜனமும் பொல்லாதவுடைய சந்ததியும் கர்த்தரை விட்டு கோபம் உண்டாக்கி. நான் எனக்கு கோபம் வரலங்க. நான் ஏன் கத்தி, ஏன் பிபி ஆகி, நான் ஏன் அவன மாதிரி சாகணும், நான் ஏன் அவன மாதிரி சாகணும்? கர்த்தருக்கு கோபம் ஊட்டி பின்வாங்கி போனார்கள். உட்கார்ந்து வீட்டுல விசுவாசின்னு சொல்லி உட்கார்ந்து வீட்டுல டிவியை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து செல்போன்ல படத்தை கிட்ட பார்த்துக்கிட்டு எங்கேயாவது சினிமா தேட்டர்ல ஆண்டவர் பார்த்தாரு, குடும்பத்தை அடிப்பார். ஃபர்ஸ்ட் நாங்க சந்ததி இங்க வருது, இங்க வசனம் வருது, சந்ததி இங்க வருது. நான் சொல்லல, இருக்கீங்களா? ரெண்டு பேரு ஆமா நேற்று தினத்துல 2 பேரு மாலை போட்டு வேலை செஞ்சாங்க. என்ன நான் கவனிக்கல, அது எனக்கு தெரியாது. ராஜா சொல்றாங்க 3:30 மணிக்கு அவங்களுக்கு ஜூஸ் எடுத்து போறாங்க. 3:30 மணிக்கு ஜூஸ் எடுத்து போனோம்னா மாலை போட்டு வேலை செய்யறாங்க. நல்லா வெட்ட வெயில்ல அடிச்சு கொளுத்துது, அவன் பாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிறான். ராஜா சொல்றாங்க, சினிமா பாட்டு கேட்கவே இல்லைங்க. என்னது இங்க ஒண்ணு பார்த்தேன் பாஸ்டர், என்ன பார்த்தேன்? சினிமா பாட்டு இங்க கேட்கல பாஸ்டர். அவனுக்கு தெரியாது சர்ச்சுன்னு, அவனுக்கு தெரியாது சர்ச்சுன்னு. ஆனா நம்ம எருமைகளுக்கு தெரியாது சர்ச்சுன்னு. பரிசுத்தமா உள்ள வருதுன்னா வா, உழைப்பு எனக்கு தேவையில்லை, உன் உழைப்பும் தேவையில்லை, உன்னுடைய எதுவும் எனக்கு தேவையில்லை. உன் வேலை நிற்பாரு. 6 நாள் பண்ணியாது, ஒரு நாள் முயல் குட்டியா இருந்து வந்து வார்த்தையை கேட்டு மறுபடியும் 6 நாள் பண்ணியாவை போ, ஒரு நாளைக்கு பண்ணியாவே சாவு. ஆனா என்ன திட்டுப்படுத்தாத, என் சபையை திட்டுப்படுத்தாத. இருதயத்துக்கு ஏற்ற சபை இருக்கணும்னு சொல்லி நான் விரும்புறேன்.
இருதயத்துக்கு ஏற்ற சபையா இருக்குன்னு சொல்லி நான் விரும்புறேன். என்னால வாழ முடியுமா? இருதயத்துல இயேசு இருதயம், தேவனுடைய இருதயம், உன் இருதயம் ஒன்னா இருக்குதா? டைம் ஆயிடுச்சு. 100 பாயிண்ட் இருக்கு. ஒரு பாயிண்ட் தான் பேசியிருக்கேன். 100 பாயிண்ட் இருக்கு. வாக்கு தத்த ஆராதனை, எல்லா ஆராதனையும் அச்சு காலி பண்ணுவோம். 100 பாயிண்ட் பேசுவோம். 100 பாயிண்ட் கொண்டு வந்திருக்கேன். 100 பாயிண்ட்டுக்கு ஆண்டவர் ஒத்த வாக்கியத்தை கொடுப்பாரு. 100 பாயிண்ட்டுக்கு ஆண்டவர் ஏத்த வசனத்தை கொடுப்பாரு. பின்மாற்ற காரியத்தை இன்றைக்கு விடு. தேவனுடைய சபையை நேசி. தேவனுடைய சபையை நேசிக்கும் போது உனக்கு பலன் கிடைக்கும். தேவனுடைய சபையை நேசிக்கும் போது ஆண்டவர் உனக்கு சத்துருவத்தை உண்டாக்குவார். தேவனுடைய சபையை நேசிக்கும் போது தேவனுடைய சபை கோபம் வராத ஒரு ஆண்டவருக்கு கோபம் வந்துச்சுன்னா தேவனுடைய சபையில வந்துச்சு கோபம். என் பிதாவின் வீட்டை கல்லர் குகையாக கழட்டினால் பெற்று சாந்த சுரபி அடிக்கும் போது கூட முதுகை காட்டினார். துப்பம் போது முகத்தை காட்டினார். இழுக்கும் போது தாடி மயிரை இழுக்கும் போது முகத்தை காட்டினார். என்ன வந்து செய்யறது தெரியாம செய்யறாங்க. ஆண்டவரை மன்னின்னு சொன்னார். ஆனா கோபம் எங்க வந்துச்சு? தேவனுடைய சபை. இங்க ஏதாவது பண்ண நறுக்குவார் ஆண்டவர். ஏதோ ஜபத்தை ஓடினுங்கிற இங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும்னா இதை நேசி, இந்த சபையை நேசி. ஆண்டவர் உன்னையும் குடும்பத்தையும் நேசிப்பார். உன்னையும் உன் சந்ததிகளையும் நேசிப்பார். முடிஞ்ச வரைக்கும் ஆகையால்தான் மலையின் மேல் ஏறி கொண்டு போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் மேல நான் பிரியமா இருக்கிறேன். உன் வீடை கட்டுறதெல்லாம் இருக்கட்டும். கொஞ்ச நேரத்துல தேவன் ஆராதிக்கிறதுக்கு சபை வேணுமே. வீட்டுல ஆராதிப்ப, லாக்டவுன் போறதான் ஆராதிக்க முடியும். அப்ப கூட வீட்டுல நீ ஆராதிக்க முடியாது. அதெல்லாம் இருக்கட்டும், கொஞ்ச நேரம் இருக்கட்டும். மூட்டை கட்டி ஓரமா வச்சுட்டு வேலை வெட்டிக்கு போறது, சொத்து சொக்கத்தெல்லாம் சேர்க்க வச்சு விட்டுட்டு சபையை கட்ட ஆரம்பிப்போம். சபையை கட்ட ஆரம்பிப்போம். நீ ஏன் சபைன்னு சொன்னா எந்து, உந்துன்னு சொன்னா உந்து. ஏன் சபைன்னு இருக்கிறதுனால தானே மேல ஸ்டார் இன்னும் தொங்குது. ஏன் சபைன்றதுனால தானே அங்கங்க இந்த காரியம் நடக்குது. ஏன் சபைன்றதுனால தான் வாரத்துக்கு ஒரு நாள் சபைக்கு வந்து போற. உன் சபையா நினை, உங்க அப்பாவை நினை. இங்க இருக்கிறது ஏன் அப்பாவா நினைச்சுன்னா உன்னால சந்தோஷமா அந்த சபைக்கு வர முடியாது. வர முடியாது. நான் லீடர், அவ்வளவுதான். நான் ஒரு லீடர், நான் ஒரு மோசே. உன்னை வழிநடத்துறதுக்கு என் ஆண்டவர் வச்சிருக்காரு, அவ்வளவுதான். இருக்கீங்களா? இருக்கீங்களான்னு கேட்டேன். ஆண்டவருடைய இருதயத்துக்கு எப்பதமா ஒரு மனுஷன் பிடிப்பான்? ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உங்களுடைய சமூகத்துல இருப்பதையே நாடுன்னு சொன்னா பாத்தீங்களா? சார் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆராதிக்க வர முடியாது. மனுஷன் நல்ல நெஞ்சில கை வச்சு மனசுல கை வச்சு சொல்லுங்க. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வர முடியாதா? சுத்திகரிப்புக்கு சொல்றேன், சுத்திகரிப்புக்கு சொல்றேன். 10 நிமிஷத்துக்கு முன்னால முடியாது, முன்னாடி வர முடியாது இல்ல. அன்பு இருந்தா வருவேன், அன்பு இருந்தா வருவேங்க. அதான் போன வருஷம் நேற்று தினத்துல நான் சொன்னேன். நீங்க உட்கார்ந்து ஆமா அந்த சுத்திகரிப்புல ஒரு பெரிய கூட்டம் இந்த இடத்துல இருந்துச்சு. அப்ப அதெல்லாம் எனக்கு தெரியும். வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு வந்தா இந்த இடத்துல. இன்னைக்கு பண ஆசை வந்துடுச்சுல, குடும்ப பாரம் வந்துடுச்சுல, உனக்கு சொத்து சேர்க்கணும் நினைப்பு வந்துடுச்சுல, சபை மேல ஒரு வெறுப்பு வந்துடுச்சுல உனக்கு. ஆண்டவர் ஏன் உன்னை நேசிக்க போறாரு? நீ ஆண்டவருடைய இதயத்துக்கு ஏற்படா இருப்பியா? இருப்பியா? அவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனை தேடுகிறான். நான் தேடினேன், நான் கண்டுபிடித்தேன். ஆண்டவர் சொல்ல தேடணும்பா. யார தேடின? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, யோசேப்பு, தானியல், அங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்தேன். என் இருதயத்துக்கு ஏற்ற ஒருத்தர் தான். யாருன்னா என் சபையை நேசிச்சான். என் சபையை நேசிச்சான் பாருங்க. நான் வாழ்கிற ஸ்தலத்தை நேசிச்சான் பாருங்களேன். பின்மாற்றமாய் போகாம என்னையே சார்ந்து கொண்டான் பாருங்களேன். அவன் தான் என் இருதயத்துக்கு ஏற்றவன். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நான் இருதயத்துக்கு ஏற்றவனா இல்லையோ நினைச்சுக்கினே முழங்கால் பிடிக்கணும். நான் இருதயத்துக்கு ஏற்றவனா? என்னுடைய சபையை குறிச்சு விசாரிச்சேன்னா பாச சச்சி வச்சு கட்டுறீங்களா இல்லையா? என்ன தேவைப்படுதா?
இடிச்சிட்டா நடுத்தருல ஆராதிப்பீங்களா? எங்கேயாவது ஊரை விட்டு போயிடுவீங்களா? சொந்தக்காரனை விசாரிக்க முடியுதில்ல, ஒண்ணு உன் குடும்பத்துல இருக்கிறவனை விசாரிக்க முடியுதில்ல. உனக்கு பரலோகத்துக்கு வழிகாட்டி இந்த இடம் தாங்க. இதை விசாரியாமல் போனால் ஆண்டவர் இவ்விடத்துல உன்னை சேர்க்காதபடிக்கு தள்ளி போடுவார். வசனம் சொல்றது நான் இல்ல. தேவனை பத்தி விசாரிக்காதவன் வேதம் சொல்லுது. செப்பனியா 1:6 வீட்டுல போய் வாசித்து பாரு, நான் சொல்லல. குடும்பத்தை விசாரிக்க தெரியுதுல, உன் வீட்டை விசாரிக்க தெரியுதுல, உன் சொந்த பந்தங்களை விசாரிக்க தெரியுதுல. ஒரு பிரச்சனைனா ஓடி போய் நின்று ஆளா நிக்கிறியே. சபைக்கு எத்தனை முறை வந்து நின்ற சார்? ஊழியக்காரர்கிட்ட என்ன விசாரிச்ச? எதனா வேணுமானு விசாரிச்ச? பிச்சை எடுப்பானா ஊழியக்காரன்? போய் பிச்சை எடுப்பானா? கொள்ளடிப்பானா? திருடுவானா ஊழியக்காரன்? எப்படி சர்ச்சை கட்டப்படும்? எப்படி சர்ச்சை கட்டப்படும் கேட்கிறேன். கர்த்தருடைய ஆலயத்தின் மேல எவ்வளவு பாரம் இருக்குதோ, உன் மேல அவ்வளவு பாரம் இருக்க என் தேவனுக்கு. நீ கர்த்தரை குறித்து எந்த அளவுக்கு விசாரிக்கிறியோ, உன் குடும்பத்தை குறித்து அந்த அளவுக்கு விசாரிப்பார் என் தேவன். என் தேவன் மேல எவ்வளவு அன்பு இருக்கிறியோ அந்த அளவுக்கு உன் குடும்பத்தின் மேல அன்பா இருப்பார் என் தேவன். ஒப்பு கொடுக்க போகிறேன் ஆண்டவரே. என்னையே பார்த்துட்டேன், என் குடும்பத்தையே பார்த்துட்டேன். உன்னை பார்க்கறதுக்கும் உன் குடும்பத்தை பார்க்கறதுக்கும் நான் உன்னை ரட்சிக்கிற தம்பி. இல்ல இதை விட்டா அவ்வளவுதான், இதை விட்டா நான் நீ செத்துருவியா? இந்த ஒரு நாள் விட்டா நீ செத்துருவியா தம்பி? உன் குடும்பத்துல இருக்க யாராவது செத்துருவாங்களா? இல்ல இல்ல. 10 பேருக்கு சுகத்தை கொடுத்தானே, ஒருத்தன் தான் அங்க வந்தான். 9 கெட்ட பேர் நன்றி கெட்டவனா இருந்தானே. இந்த சபைனால உருப்பட்ட, இந்த சபைனால நல்லா இருக்க, இந்த சபைனால பிள்ளை பெத்த, இந்த சபைனால வீடு கட்டினேன் சொல்லி ஒரு நாள் வந்து ஆராதிக்க முடியல உன்னால. ஆண்டவர் இருதயம் தூக்கப்படுமா? இல்ல உனக்கு ஏற்றவனா இருப்பாரா ஆண்டவர்? நினைக்கிற பாஸ்டர் இவ்வளோ ஆவேசப்பட்டு பேசுறார். நான் ஆவேசப்படல சகோதரி, நான் ஆவேசப்படல. நான் ஆண்டவருடைய வாயா இருந்து சொல்றேன். கர்த்தர் உன் மேல எரிச்சலா இருக்கிறாரு. நான் சொல்றேன், கர்த்தரை விட்டு பின்வாங்கி போன பாரு, உன் மேல எரிச்சலா இருக்காரு. இன்னைக்கு ஒப்புரவாயிடு தயவுசெய்து. இங்கதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கு. இந்த இடத்துல வந்ததுனாலதான். ஆமா, தேவனுடைய ஊழியக்காரன் 3 மணிக்கு எனக்கு காக்கா மாதிரி உனக்காக கத்துறான், நாய் மாதிரி கொலைக்கிறான். என் ஜெபத்துல உன் வீடு பாதுகாக்குது, உன் பிள்ளைங்க பாதுகாக்கிறாங்க, உன் குடும்பம் பாதுகாக்குது. நீ அழிச்சு போகல. ஆனா என் சமூகத்துல வந்து ஒரு நாள் நன்றி சொல்ல முடியல உன்னால. ஒரு நாள் தேவனை ஆராதிக்க முடியல. என்ன வந்து ஆண்டவரே இந்த சபைனால தான், இந்த சீனாய் மலையில வந்துதான் என் வாழ்க்கை நல்லா இருக்குது உன்னால சொல்ல முடியல. கொஞ்சம் அப்பாட்டு போவோமா? கொஞ்சம் பாட்டு போவோம். ஆண்டவரே உண்மை விசாரிக்க முடியாத நாட்கள் நிறைய நாள் உண்டு. நான் விசாரிக்கவே இல்லை. ஊழியம் நடக்குதா, சபை நடக்குதா, என்ன நடக்குது, நோட்டீஸ் கொடுத்தாங்களா, அந்த அதிகாரி வந்தா, சபை எவ்வளவு கட்டப்பட்டிருக்குது, இன்னும் எவ்வளவு தேவைப்படுகிறது, இந்த கூட்டத்துக்கு இந்த கூட்டம் எப்படி நடந்தது, நான் தான் வரலையே பாஸ்டர், எனக்கு இந்த காரியம் வந்துருச்சு, இந்த காரியத்துக்கு நான் போயிட்டேன், எப்படி நடந்துச்சு, நல்லா நடந்துச்சா, ஒரு போன் பண்ணி. தேவனை விசாரிக்காத உன்னை எப்படி ஆண்டவர் விசாரிப்பார்? எப்படி விசாரிப்பார்? இவ்வளோ கை கால் நல்லா கொடுத்தோம், தேவனுக்காக உழைக்க முடியலையே, தேவனுக்காக திறப்புல நிக்க முடியலையே, நன்மையை மாற்ற பெற்றுக்கொண்டியே. சோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவரே என்னை சரிப்படுத்தும்பா, எனக்காகவே வாழ்ந்துட்டேன், எனக்காகவே வாழ்ந்துட்டேன். சங்கீதக்காரன் சொன்னா, தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டி முடிக்கிற வரைக்கும் நான் கட்டில ஏற மாட்டேன். கட்டி இருக்கிற ஆலயத்தை வந்து உன்னால தொழுது கொள்ள முடியல. நீ இருதயத்தை கேட்டவனா?
இருதயத்துக்கு ஏற்றவனா? கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம், கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. என் பாவம் ஏன் மன்னிக்கப்படல? ஏன் எனக்கு பலன் இல்லை? ஏன் எனக்கு தத்துவம்? ஏன் எனக்கு கடன்? ஏன் எனக்கு வியாதி? ஏன் என் குடும்பத்துல சமாதானம் இல்லை? கர்த்தரை நேசிக்கல. கர்த்தரை நேசிக்கல. கர்த்தரை நேசிக்காதான் நேசிக்கிற அவன் பாட்டுக்கு லிப்டாகி போயிட்டே இருக்கான். ஒருவேளை உன்னை ஆசீர்வதிச்சோம், நீ நேசிக்கலனா நன்றி இல்லாத. ஆண்டவர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றாரு, அவன் ஜெபம் பண்ணான், தேவனே உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாது, உன் சமூகத்துக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு இருக்கணும். இன்னைக்கு அப்பாட்ட கேட்கலாமா, ஆண்டவரே ஒரு தொடர்பு கொடுங்கப்பா, நான் உங்கள்கிட்ட விட்டு எங்கேயோ போயிட்டேன், தூரம் போயிட்டேன், எங்கேயோ போயிட்டேன், நானு உண்மை விசாரிக்க என்ன கர்த்தாவே இந்த இடத்துல கூட்டிக் கொண்டு வந்தீங்க. உண்மை கர்த்தாவே உங்களுடைய ஊழியத்தை செய்ய, உங்களுடைய ராஜ்யத்தை கட்ட, உமக்கு ஒரு ஸ்தலத்தை கட்ட, உமக்கு ஒரு வீட்டை கட்ட, உமக்கு அப்பா உங்களுடைய ஊழியத்தை தாங்க என்னை இங்க கொண்டு வந்தீங்கப்பா. ஆனா நான் அப்படி இல்லை. இன்றைக்கு சொல்லுங்க, நான் கர்த்தாவே நீங்க நினைக்கிறது போல உங்களுடைய இருதயத்துக்கு நான் ஏற்றவனாய் மாறுன்னு சொல்லுங்க. மாத்திரம் கொஞ்சம் நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். ஓ உரிமலா சிக்கரதரவு தூரலவு ஹalleluya அர்ப்பணித்தே மனசு நொந்து தேவனுக்கு அர்ப்பணிங்க. ஆமாண்டவரே நன்றி இல்லாதவன் ஒத்துக்கங்க. ஆண்டவருக்கு எதிர்த்து நிக்காதீங்க. ஆமா நான் நன்றி இல்லை, இப்ப என்ன சரிப்படுத்துங்க, உங்க இருதயத்துக்கு ஏற்றவனா என்ன மாத்துங்க, நீயும் உங்க குடும்பமும் பிழைப்பீங்க, வாழ்க்கை மறுபடியும் கட்டப்படும். அர்ப்பணிக்கலாமோ? அர்ப்பணித்தேன் நான் என் ஆவி ஆத்ம சரீரம் உள்ள உடல் எல்லாமே உமக்கு தந்தையா, என் உள்ள உடல் எல்லாமே உமக்கு தந்தையா, ஒரு கண்ணில் கவனம் இல்லாமல் காத்து கொள்ளுமையா, ஒரு கண்ணில் கவனம் இல்லாமல் காத்து கொள்ளுமையா. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே இந்த காலை ஆராதனையில கர்த்தாவே ஏதோ ஒரு விதத்துல உங்க இருதயத்தை நாங்கள் துக்கப்படுத்திட்டோம். நீங்க எங்களை படைச்சதே உங்களுடைய சாயல், உங்களுடைய ரூபம், உங்களுடைய குணத்தின்படி, உங்களுடைய குணாதிசைப்பது கர்த்தாவே. பரிசுத்தவான்கள் கர்த்தாவே கிறிஸ்து இயேசு எங்களுக்குள்ளாக உருவாக்குற வரைக்கும் கர்ப்பவேதனைப்பட்டாங்கப்பா. எங்களால் உருவாக முடியல. இன்றைக்கு வந்து சத்தத்தை கேட்டிருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தாவே ஊழியக்கார கத்தி இருக்கிறான் கர்த்தாவே, அந்த வார்த்தையை நாங்க கேட்டிருக்கிறோம். இன்றைக்காவது உன் மேல ஒரு பற்றும், ஒரு ஆவலும், ஒரு அன்பும், ஒரு ஐக்கியமும் கர்த்தாவே உம்மை குறித்து ஒரு விசாரிக்கிறதோ எனக்குள்ளாக வரட்டும் ஐயா. தாவீது கர்த்தாவே ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உம்முடைய ஆலயத்துல தங்கி இருக்கிறதையே நான் விரும்புகிறேன்னு சொன்னானே, அப்படியாய் உம்முடைய கர்த்தாவே வீட்டை நாங்க விரும்பி, உம்முடைய சமூகத்தை நாங்க விரும்பி, உம்முடைய ஊழியத்தை நாங்க விரும்பி, உம்முடைய காரியத்தை நாங்க விரும்பி உமக்காக நாங்கள் ஜீவிக்க இந்த மாதிரி கர்த்தர் உதவி செய்யும். தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி அவன் செய்த எல்லா காரியத்தையும் கர்த்தாவே கடலில் ஆழத்துக்கு கொண்டு போய் போட்டு கர்த்தாவே அவனை இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாற்றினீரே. இன்றைக்கு உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் எங்களை மாற்றும். நாங்களும் தாவீதை போலதான் குற்றம் உள்ளவங்க, தாவீதை போலதான் பாவம் செய்யறவங்க, தாவீதை போலதான் நாங்க கர்த்தாவே கீழ்த்தனமான காரியங்கள் செய்கிறவங்க. ஆனா கர்த்தாவே தாவீதுக்கு தேவனுடைய ஆலயத்தை குறித்து ஒரு பக்தி வைராக்கியம் இருந்தது. இன்றைக்கு தேவனுடைய வீட்டை குறித்து எனக்கு ஒரு பக்தி வைராக்கியம் உண்டாகட்டும். உங்களுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் எங்களை மாற்றும் கர்த்தாவே. வந்த ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க.
அப்பா தகப்பனே, இந்த பிள்ளைங்க உம்மை விட்டு தூரம் போகாதபடிக்கு, பின் வாங்கி போகாதபடிக்கு கர்த்தரை விசாரிக்கிற ஒரு குடும்பமா, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிற ஒரு குடும்பமா மாறட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்பும். வியாதிகள், நாசமோச, கண்ணிகள், இழப்பு, நஷ்டம், ஏமாற்றம், இருதயத்தை துக்கப்படுத்துற எந்த காரியமும் எந்த குடும்பத்திலும் நடக்காதபடிக்கு வேலி அடைத்து காத்துக்கொள்ளும். சமாதானத்தோடு பிள்ளைகளை நடத்தும். உணர்வுள்ள நெஞ்சை தாரும். நாம மகிமை பெறட்டும். ஆசீர்வதித்து அனுப்பும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. எல்லாம் சேர்ந்து சொல்வோம், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல புராணங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்ய ஐக்கியமும் ஆறுதலும் தேறுதலும் வழிதலும் சமாதானமும் ஆசீர்வாதமும் இன்றைக்கு என்றைக்கும் சதா காலங்களிலும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானத்துக்கு கடை சென்று கர்த்தரோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.